Hi friends, welcome to our channel. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் 12th NCERT-லேருந்து 100 MCQ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The term precipitation. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மாணிக்கம் எஸ்ன்ற அக்கௌண்ட், அந்த மாணிக்கம்ன்றவர் தான் நம்மளுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ டியூட் மாணிக்கம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The term precipitation includes. ஸோ precipitation-னா அதுக்குள்ளே என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெயினும் ஒரு ஃபார்ம் ஆஃப் precipitation தான். ஸ்னோ இஸ் ஆல்சோ a form of precipitation. ஹேல்ஸும் ஒரு ஃபார்ம் ஆஃப் precipitation தான். So all forms of water that fall to the ground. So இதுதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். So all forms of water எந்த ஃபார்ம்ல வந்தாலும் அது கிரவுண்ட்ல விழுறப்போ அதை நம்ம precipitation டேர்ம்ஸ்குள்ள தான் இன்க்ளூட் பண்ணிப்போம். ஸோ பேசிக்கா ஒரு 4 டைப்ஸ் இருக்கு precipitation பொறுத்த வரைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயின் ஒன்று, ஸ்னோ, ரெயின் ஸ்னோனா தெரியும், மழை, பனி. ஹெயில்ஸ்னா என்ன அப்படின்னா ஆலங்கட்டி மலை. ஸோ இந்த மான்கராத்தை படத்துல கூட வரும்ல, அதுதான் ஆலங்கட்டி மலை, கட்டி கட்டியா விழுவுறது ஆலங்கட்டி மலை. ஸோ அப்புறம் ஸ்லீட்னு ஒரு டைப் உண்டு precipitation-ல. ஸோ ஸ்லீட் அப்படின்னா என்னன்னா பனிமலை. ஸோ மழையே, அதாவது பனியா மழை பெய்யும்ல, அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த கீ எலமெண்ட்ஸ் தட் லீட் டு so much variations in the physical and chemical conditions of different habitats? ஸோ கீ எலமெண்ட்ஸ் எது, அந்த பிசிக்கல் கெமிக்கல் கண்டிஷன்ஸை வேரியேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னன்னா டெம்பரேச்சர், வாட்டர், லைட் அண்ட் சாயில். ஸோ இது என்சிஆர்டில் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா அது ஒரு கொஸ்டினா, இந்த கொஸ்டினே அப்படியே கேட்டிருப்பாங்க கொஸ்டின் மார்க்கோட. ஸோ அதுக்கப்புறம் இதுலேயே கொடுத்துருப்பாங்க இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும், இந்த 4 வேர்ட்ஸையும். ஸோ இது டேரெக்டாக என்சிஆர்டிலே உள்ளது தான். ஸோ இதனால என்ன அப்படின்னா மேஜரான ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ என்னென்ன டெம்பரேச்சர், வாட்டர், லைட் அண்ட் சாயில். ஏன் ஏபயாட்டிக் ஃபேக்டர்னா இதுக்கு வந்து எதுக்குமே வந்து உயிர் கிடையாது. ஏபயாட்டிக்னா உயிர் இல்லாதது. ஸோ நான் லிவிங். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், a majority of the organisms which are restricted to narrow range of temperatures are called as. ஸோ ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ரேஞ்சுக்குள்ளே தான் அதால் வாழ முடியும் அப்படின்னா அந்த ஆர்கானிசத்தோட பேர் என்ன, எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டீனோ தெர்மல். ஸோ தெர்மல்ன்றது வந்து இந்த டெம்பரேச்சர் குறிக்கும், ஸ்டீனோன்றது நேரோ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ யூரி தெர்மல் அப்படின்னா என்னன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். யூரின்றது வைடு. ஸோ யூரி தெர்மல் ஹேஸ் அ குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தட் கேன் டாலரேட் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ ஸ்டீனோ தெர்மல்னா நேரோ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரில் தான் அதால் சர்வே பண்ண முடியும். ஆனால் யூரி தெர்மல் ஆர்கானிசம் அப்படின்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், அதிக ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், அதிக டெம்பரேச்சர் இருக்கப்பயுமே அந்த யூரி தெர்மல் ஆர்கானிசம்ஸ்னால சர்வே பண்ண முடியும். ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ, ஸ்டீனோ தெர்மல் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போம். A few organisms can tolerate and thrive in a wide range of temperature. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், யூரி தெர்மல்ன்றத வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரையும் டாலரேட் பண்ணி அங்கே சர்வே பண்ண முடியும்னு. ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், the salinity in seawater in parts per thousand ppt ranges. ஸோ ppt-னா அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கிடையாது, பார்ட்ஸ் per thousand. ஓகே. ஸோ salinity அப்படின்னா என்னன்னா, salinity மீன்ஸ் சால்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ அந்த சி வாட்டரில் எவ்வளோ சால்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சி வாட்டரில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 30 to 35% ஆஃப் salinity இருக்கும் சி வாட்டரில். ஸோ இதே 5 to 15% எதில் இருக்கும், ஆர் 5% எதில் இருக்கும்னா இன்லேண்ட் வாட்டரில் வரும். ஸோ நான் இங்கே தனியாக எழுதிடுறேன். ஸோ இன்லேண்ட் வாட்டரோட salinity எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 5% இருக்கும். 5%. ஸோ நெக்ஸ்ட்டு ஹைப்பர் சலைன் லகூன்ஸ்னு உண்டு. ஹைப்பர் சலைன், ஸோ பேர்லேயே இருக்குது ஹைப்பர் சலைன்னா அதிகமாக உப்பு இருக்கக்கூடியது. ஸோ ஹைப்பர் சலைன் லகூன்ஸ். ஸோ ஹைப்பர் சலைன் லகூன்ஸோட salinity எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தென் 100. ஸோ 100 விட அதிகமாக இருக்கும் ஹைப்பர் சலைன் லகூன்ஸில். ஸோ லகூன்ஸ் அப்படின்னா என்னன்னா உப்பு நீர் ஏரி. ஸோ அதுக்கு பேரே உப்பு நீர் ஏரி தான், ஹைப்பர் சலைன் அதுதான். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், ஆர்கானிசம்ஸ் தட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு அ நேரோ ரேஞ்ச் ஆஃப் salinity ஆர் கால்டு. ஸோ ஒரு ஆர்கானிசத்தால் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆஃப் சால்ட் கான்சன்ட்ரேஷனில் தான் சர்வே பண்ண முடியுது அப்படின்னா அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு பேர் என்ன, ஸ்டீனோஹாலின். ஸோ இதே யூரி ஹாலின்னா என்ன, வைடு. ஸோ அதிக ரேஞ்ச் ஆஃப் salinity-லையும் அதால் சர்வே பண்ண முடியுது தான் யூரி ஹாலின். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு நேரோ ரேஞ்ச் ஆஃப் salinity-ல டாலரேட் பண்ணி சர்வே பண்ணக்கூடிய ஆர்கானிசம் பேர் வந்து ஸ்டீனோஹாலின். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின், டீப் greater than 500 meter in the oceans, the environment is perpetually dark, okay, and its inhabitants are not aware of the existence of a celestial source of energy called. So the ஓஷன்ஸோட 500 மீட்டருக்கு கீழே டீப்பாக போனோம் அப்படின்னா அவங்க வந்து சன் இருக்குன்ற ஒரு அவேர்னஸே அங்கே இருக்காது. ஸோ அந்த என்ன எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு சன்னு தான். ஸோ செவன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் எயித் கொஸ்டின், பெர்கோலேஷன் அண்ட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் இஸ் டிபெண்ட் ஆன். ஸோ பெர்கோலேஷனும் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அந்த சாயில் வந்து எவ்வளோ வாட்டரை ஹோல்டு பண்ணி அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா சாயிலோட கம்போசிஷன், அதில் மினரல்ஸ் வந்து எவ்வளோ கம்போசிஷன் இருக்குது அதை பொறுத்து இருக்கும்.
இந்த சாயில் கிரெயின், சாயில் பார்ட்டிகிள்ஸோட சைஸ் இருக்கும். அது எவ்வளோ ஆக்ரிகேஷன் பொறுத்தும் இருக்கும். ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டீஸ பொறுத்துமே வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, பெர்குலேஷன் ஆஃப் சாயிலும் நம்ம மெஷர் பண்ணுவோம். அதாவது அதோட டிபெண்டன்ட்டா தான் இருக்கு இந்த 2 ப்ராப்பர்ட்டியும். இந்த சாயில் கம்போசிஷன், கிரெயின் சைஸ், அக்ரிகேஷனோட. ஸோ 8th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. ஆல் ஆஃப் தீஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 9th கொஸ்டின். த பென்திங் ஆர்கானிசம்ஸ். ஸோ பென்திங் ஆர்கானிசம்ஸ்னா என்ன அப்படின்னா, அது வந்து சி பாட்டம்க்கு கீழ வாழக்கூடியது. அதாவது ஸோ இந்த ரொம்ப டீப் இன்சைட் த சி வாழக்கூடியது தான் பென்திக் ஆர்கானிசம் சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சி அனிமோன்ஸ் நம்ம நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். சி அனிமோன், ஸ்பாஞ்சஸ், கோரல்ஸ் இது எல்லாமே பென்திக் ஆர்கானிசம்ஸ்குள்ள ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். தட் லிவ் இன்சைட் டீப் ஆஃப் த சி. ஸோ லிவ் நியர் த சி பாட்டம். ஓப்பன் வாட்டர்ல கிடையாது. இந்த 50, 100 மீட்டர்லாம் அது ரொம்ப ஷாலோவா இருக்கும்ல. ஸோ அது கிடையாது. அவ்வளோ டெப்த்ல, இவ்வளோ கம்மியான டெப்த்ல இருக்காது. அவுட் சைட் த வாட்டரும் கிடையாது. லிவ் நியர் த சி பாட்டம் தான் பென்திக் ஆர்கானிசம். ஸோ 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். த ப்ராசஸ் இன் விச் த பாடிஸ் இன்டர்னல் என்விரான்மெண்ட் இஸ் கெப்ட் ஸ்டேபிள். ஸோ அந்த பாடியோட இன்டர்னல் என்விரான்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம ஆப்டிமலான டெம்பரேச்சர்லையும் சொல்லலாம். இல்ல ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன், இந்த ஃப்ளூயிட் மெயின்டைன் பேலன்ஸ், அந்த ஃப்ளூயிட் பேலன்ஸையும் சொல்லலாம். அதோட பேர் என்ன அப்படின்னா ஹோமியோஸ்டாசிஸ். அந்த பாடியோட இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை ஸ்டேபிளா இருக்கிறது. வெளில ஆம்பியன்ஸா என்ன நடந்தாலும், ஆம்பியன்ஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்தாலுமே நம்ம பாடியோட டெம்பரேச்சரை வந்து ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ்னு சொல்லுவோம். ஸோ 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். An interaction where one species is harmed while the other species is unaffected is called. ஸோ ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஹார்ம்டா மைனஸ். ஸோ மைனஸ் ஃபார் டெட்ரிமெண்டல் இன்டராக்ஷன் நம்ம பார்ப்போம். ஸோ அன்அஃபெக்டட்னா ஜீரோ. ஸோ ஒரு ஆர்கானிசம் வந்து அஃபெக்ட் ஆகுது, இன்னொரு ஆர்கானிசம் வந்து பாசிட்டிவாகவும் அஃபெக்ட் ஆகல, நெகட்டிவாகவும் அஃபெக்ட் ஆகல. ஸோ அப்போ அதுக்கு பேர் என்ன, அந்த இன்டராக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமென்சலிசம். ஸோ கமென்சலிசம் அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் பெனிஃபிட்டட் ஆகும், இன்னொரு ஆர்கானிசம்க்கு வந்து அன்அஃபெக்டடா இருக்கும். ஸோ கமென்சலிசம்க்கு பிளஸ் ஜீரோ. ஸோ காம்படிஷனுக்கு ரெண்டுமே நெகட்டிவ், ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாராசிட்டிசம். ஸோ பாராசிட்டிசம் பார்த்தோம்னா ஒரு இது பாசிட்டிவா இருக்கும், ஒரு இதுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாராசைட்ன்றது பாசிட்டிவா நம்மளுக்கு அதுக்கு பாசிட்டிவா இருக்கும் அந்த இன்டராக்ஷன் வந்து. ஸோ ஹோஸ்ட்ன்றது வந்து அது வந்து நெகட்டிவா இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம லைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹியூமன்ஸோட எக்டோ பாராசைட்ஸ் தான் லைஸ்ன்றது. ஸோ லைஸுக்கு வந்து ஹியூமன்ஸ் கிட்டேருந்து நியூட்ரியன்ஸு அதில் ஷெல்டர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ தலையில தான் அது ஷெல்டரு. ஸோ அதெல்லாம் இருக்கு. ஆனால் ஹியூமன்ஸ்க்கு பார்த்தோம்னா அவங்க நியூட்ரியன்ஸ் நம்ம இழக்கிறோம்ல. ஸோ அதுதான் பாராசிட்டிசம். பாசிட்டிவ் ஃபார் பாராசைட் அண்ட் நெகட்டிவ் ஃபார் ஹோஸ்ட். ஹோஸ்ட் தான் யாரு, அந்த பாராசைட் எங்க இருக்குதோ அந்த அந்த ஆர்கானிசம் பேர் தான் ஹோஸ்ட். ஸோ எக்டோ பாராசைட், எண்டோ பாராசைட் நிறைய டைப்லாம் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். ஸோ 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. அமென்சலிசம் தான் -0க்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். லைக்கன்ஸ் ரெப்ரசன்ட் அண்ட் இன்டிமேட் டேஷ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ ஃபங்கஸ் அண்ட். ஸோ எத்தனை கொஸ்டின், 12th கொஸ்டின். ஸோ லைக்கன்ஸ் ரெப்ரசன்ட் அண்ட் இன்டிமேட் டேஷ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபங்கஸ். ஸோ லைக்கன்ஸ்ன்றது பேசிக்காக எது எதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்னு பார்த்தோன்னா ஃபங்கை, ஆல்கை. ஸோ ஆல்கை வந்து ப்ளூ கிரீன் ஆல்கைன்னு சொல்லலாம்ல, சியானோ பாக்டீரியா. ஸோ செகண்டுக்கு சியானோ பாக்டீரியா எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. ரெப்ரசன்ட் இன்டிமேட் ஃபங்கஸ்க்கும் ஆல்கஸ்க்கும் உள்ள ஆல்கைக்கும் உள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது லைக்கன்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு மியூச்சுவலிஸ்டிக், அதாவது ஒரு பாசிட்டிவான இன்டராக்ஷன் தான் இருக்குது ரெண்டுத்துக்குமே. ஸோ இது வந்து ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணும், இன்னொரு இது நியூட்ரியன்ஸ் கொடுக்கும், நம்ம பார்ப்போம் அதெல்லாம். ஸோ பார்த்துருந்தோம் ஏற்கனவே பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், பாராசிட்டிக் கிடையாது, மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபங்கஸ் அண்ட் சியானோபாக்டீரியா. சியானோபாக்டீரியா என்ன, ப்ளூ கிரீன் ஆல்கே. ஓகே, அது ஒரு ஆல்கே தான். நெக்ஸ்ட் த டேஷ் ஆர் அசோசியேஷன்ஸ் பிட்வீன் த ஃபங்கை அண்ட் த ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். ஃபங்கை ரூட் ஆஃப் ஹையர் பிளான்ஸோட அசோசியேஷன் என்ன அப்படின்னா மைக்கோரைசா தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ தேர்டுக்கு மைக்கோரைசா, இது லைக்கன் கிடையாது. ஸோ இப்போ 12th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. 12th தானே, ஓகே. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் A to D each with 1 or 2 blanks. Which one of the following options gives the correct fill-ups for the respective blank numbers from 1 to 5 in the statements? ஸோ இதுக்கான fill-ups மட்டும் கேட்டிருக்காங்க. Bears go into dash during winter. ஸோ வின்டர் அப்போ பியர்ஸ் வந்து அந்த வின்டர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஹைபர்னேஷன் ஒரு ப்ராசஸ்க்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஹைபர்னேஷன், ஏஸ்டிவேஷன் கிடையாது. டியூரிங் வின்டர் டு டேஷ் கோல்டு வெதர். அந்த கோல்டு வெதர் சமாளிக்கிறத நம்ம என்ன சொல்லிக்கலாம், எஸ்கேப் சொல்லிக்கலாமா. ஸோ ஓகே. 13th கொஸ்டினுக்கு அப்போ செகண்டுக்கு எஸ்கேப், அட்ராக்ட் கிடையாது. ஸோ பி. நெக்ஸ்ட் கோனிக்கல் ஏஜ் பிரமிட் வித் பிராட் பேஸ் ரெப்ரசன்ட்ஸ் டேஷ் ஹியூமன் பாப்புலேஷன். ஸோ பிராட் பேஸ் இருந்தது அப்படின்னா என்ன ஹியூமன் பாப்புலேஷன் அது இண்டிகேட் பண்ணுதுன்னா ப்ரீ ரீப்ரொடக்டிவ் வந்து அதிகமாக இருக்கும். அதான் ஹியூமன் பேஸ் வந்து அந்த பிராடான பேஸ் இருக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா கீழே இருக்கிறத நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஆர்கானிசம். ஸோ ப்ரீ ரீப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்கன்னா இந்த பாப்புலேஷன் எக்ஸ்பேண்டிங் தானே. ஓகே. ஸோ வாஸ்ப் பாலினேட்டிங் அ ஃபிக் ஃபிகர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா அது ஒரு மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ மியூச்சுவலிசம் அண்ட் ஏரியா வித் ஹை லெவல்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் இஸ் நோன் அஸ். என்ன சொல்லுவோம், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஹாட்ஸ்பாட். 13th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி.
Next 14. Which one of the following statement is incorrect? So தப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Habitat include both biotic and abiotic. Okay, correct. Abiotic and biotic components interacts constantly with each other. இதுவும் correct. Abiotic components alone can characterize the habitat of the organism கொடுத்திருக்காங்க. So இதுதான் அவங்க ஏன் அப்படின்னா abiotic and biotic as well can characterize the habitat of the organism தான் correct. So 14th questionக்கு option C தான் wrong. So incorrect. Okay. 15th. Given below are some examples associated with the type of adaptation. ஸோ கொடுத்துருக்கிறதுல இந்த 4 அடாப்டேஷன்ல ஏதோ ஒரு அடாப்டேஷனுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்க 4 இதுவும். ஸோ அது என்னன்னு பார்ப்போம் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பாஸ்கிங் பை டெசர்ட் லிசார்ட்ஸ் இன் சன் அப்படின்னா இந்த பாஸ்கிங்ன்றது குளிர் காயறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சன்ல வந்து அந்த லிசார்ட்ஸோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அது வந்து குளிர் காயறது தான் பாஸ்கிங்ன்றது. ஸோ இது வந்து என்னத்தோட எக்ஸாம்பிள்னா பிஹேவியரல் அடாப்டேஷன்ஸ். நம்ம இந்த பிஹேவியர் மூலமா அடாப்ட் பண்ணிக்கிறது தான் இந்த பாஸ்கிங்ன்றது. ஸோ இது பிஹேவியர் அடாப்டேஷன்ல வரும். ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம படிச்சாலே இதுக்கு ஆன்சர் வந்து டீன் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால அடுத்தது பார்ப்போம். Hiding in burrows by some animals. ஸோ இதுவும் வந்து பிஹேவியரல் அடாப்டேஷன் தான். வேரிங் ஆஃப் ஃபுல் அண்ட் கிளாஸும் பிஹேவியரலாக அடாப்டேஷன் பண்ணுறது தான். தெர்மல் கேப்பிங்கும் அப்படி தான். ஸோ 15th கொஸ்டினுக்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் இப்போ 16th கொஸ்டின். Which of the following are the characteristics of expanding population? ஸோ எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரமிட் ஷேப்டு ஏஜ் ஸ்ட்ரக்சர் கரெக்ட். ஏர்ன் ஷேப்டு வராது. ஏர்ன் ஷேப்டு வந்து டிக்ளைனிங் பாப்புலேஷனுக்குள்ளது. ஸோ நான் அதெல்லாம் என்னென்ன வரைஞ்சே காமிச்சிடுறேன். ஸோ டிக்ளைனிங் ப்ரீ ரீப்ரொடக்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் குரூப்ஸ் பிகம் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல்னா அது வந்து ஸ்டேபிள் பாப்புலேஷனை ரெப்ரசென்ட் பண்ணிடும். அது வந்து இன்க்ரீசிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷன் கிடையாது. ரேபிட்லி க்ரோயிங் பாப்புலேஷன் வித் ஹை பர்த் ரேட்டும் ஒரு கேரக்டரிஸ்டிக் தான் எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷனுக்கு. ஸோ 1 and 4 வரும். ஸோ 16th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. ஸோ ஏர்ன் ஷேப்டு அப்படின்னா டிக்ளைனிங். நான் அந்த பிரமிட்ஸ்லாம் வரைஞ்சி காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷனுக்குள்ள பிரமிட்ஸ் பார்ப்போம். எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷன் பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கிறது நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ப்ரீ ரீப்ரொடக்டிவ். ஸோ நான் ஒரு பிளாக் மட்டும் வரைஞ்சி காட்டுறேன். இது போஸ்ட் ரீப்ரொடக்டிவ். சாரி இது ப்ரீ ரீப்ரொடக்டிவ், இது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். ஓகே. ஸோ இது ரீப்ரொடக்டிவ், போஸ்ட் ரீப்ரொடக்டிவ். ஓகே. ஸோ இது போஸ்ட், இது ரீப்ரொடக்டிவ், இது ப்ரீ ரீப்ரொடக்டிவ். ஸோ ப்ரீ ரீப்ரொடக்டிவ் வந்து அதோட ஏஜ், அதாவது நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ ப்ரீ ரீப்ரொடக்டிவ் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கு, ரீப்ரொடக்டிவ் அதோட கொஞ்சம் கம்மி, அப்புறம் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் இருக்கிறதுலே கம்மி. ஸோ எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷனுக்கான பிரமிட் பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்து ஸ்டேபிள் கம்யூனிட்டி, ஸ்டேபிள் பாப்புலேஷனுக்கான பிரமிட் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ப்ரீ ரீப்ரொடக்டிவ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இது ரீப்ரொடக்டிவ், இது போஸ்ட் ரீப்ரொடக்டிவ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ ரீப்ரொடக்டிவும் ப்ரீ ரீப்ரொடக்டிவிட்டியும் சாரி ரொம்ப ரோல் ஆகுது. ரீப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல்ஸும் ப்ரீ ரீப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல்ஸும் மோரார்ல சேமாக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு? ஸோ அப்போ அது வந்து எக்ஸ்பேண்டிங்கும் ஆகாது, டிக்ளைனிங்கும் ஆகாது அந்த பாப்புலேஷன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேபிளான பாப்புலேஷன் சொல்லுவாங்க இதை. ஸோ அடுத்து பார்த்தோன்னா டிக்ளைனிங் பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் குறையுது, டிக்ளைனிங், அதோட பிரமிட் என்னன்னு பார்ப்போம். பார்த்தோம்னா ப்ரீ ரீப்ரொடக்டிவ் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, ப்ரீ ரீப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ். நெக்ஸ்ட் இது ரீப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ், ரீப்ரொடக்டிவ், அப்புறம் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ். ஸோ இது ப்ரீ ரீப்ரொடக்டிவ், ரீப்ரொடக்டிவ் அண்ட் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இது என்ன ஷேப்ல இருக்குன்னா ஏர்ன் அப்படின்னா என்ன? ஒரு ஜாடின்னு வச்சுக்கலாமா? ஸோ ஏர்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இதுதான் ஏர்னு. ஸோ கிட்டத்தட்ட இது அந்த ஷேப்ல தானே இருக்கு. ஸோ அதான் ஏர்ன் ஷேப்னு சொல்றாங்க. ஸோ புரியுதா? ஓகே. ஸோ ஏர்ன் ஷேப்டு பிரமிட் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிக்ளைனிங் பாப்புலேஷன். ஓகே. இந்த மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் இன் சைஸ் இருக்கிறது வந்து என்ன பிரமிட்? ஸ்டேபிள் கம்யூனிட்டிக்குள்ள பிரமிட், ஸ்டேபிள் பாப்புலேஷனுக்குள்ளது. ஓகே. 16th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 17. மேட்ச் காலம் 1 வித் காலம் 2 அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ மேட்ச் தான் பெசிபிக் சால்மன் ஃபிஷ். ஸோ பெசிபிக் சால்மன் ஃபிஷ்ன்றது என்ன அப்படின்னா அது வந்து அதோட லைஃப் டைம்லேயே ஒரே ஒரு வாட்டி தான் ப்ரீட் பண்ணும். ஸோ அதுதான் கரெக்ட். ப்ரீட் ஒன்லி ஒன்ஸ் இன் தியர் லைஃப் டைம். இது டேரக்டாக என்சிஆர்டிலே உள்ளது தான். மேமல்ஸ்க்கு என்னன்னு பார்ப்போம். ஆயிஸ்டர்ஸ், பேர்ட்ஸ். ஸோ மேமல்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்மால் நம்பர் ஆஃப் லார்ஜ் சைஸ் ஆஃப்ஸ்பிரிங் கிடையாது. ப்ரீட் ஒன்லி ஒன்ஸ் இன் தியர் லைஃப் டைம் கிடையாது. ப்ரீட் மெனி டைம்ஸ், அதுதான் மேமல்ஸ். ஸோ பிக்கு 4, ஏக்கு 3னாலே ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இருக்கு. பிக்கு 4. ஆயிஸ்டர்ஸ்க்கு என்ன வரும்? ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் சைஸ்ட் ஆஃப்ஸ்பிரிங். பேர்ட்ஸ் வந்து ஸ்மால் நம்பர் ஆஃப் லார்ஜ் சைஸ்ட் ஆஃப்ஸ்பிரிங். ஸோ இதுக்கு என்னன்னா நம்ம பார்ப்போம். இப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் சைஸ்டு ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் சைஸ்டு ஆஃப்ஸ்பிரிங். அதுக்கு வந்து ஆர் செலக்டட் ஸ்பீசிஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது பண்ணுறதுக்குள்ள ஸ்பீசிஸ் எல்லாம் ஆர் செலக்டட் ஸ்பீசிஸ்னு சொல்லுவோம்.
produce a large number of progeny with small size. So அதுக்கு பேர் R selected species. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா oyster and pelagic fishes. So இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்? R selected species. R selected speciesனா என்ன? Produce a large number of the progeny with small size. ஸோ வந்து ஸ்மால் சைஸாக இருக்கக்கூடிய ப்ராஜனி வந்து அதிகமாக ஒரு எண்ணெயில் நடக்காதுன்னு வச்சுக்கலாம். ஸோ லார்ஜ் நம்பர் புரியும்னு நினைக்கிறேன். ப்ரொஜனியை வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும், ஆனால் அது வந்து அதிகமாக வந்து ஈல்ட் பண்ணும். ஸோ அதுதான் ப்ரொடக்ஷஸ், அதாவது ப்ரொடக்ஷன் அ ஸ்மால் நம்பர், ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஸ்மால் நம்பர் ஆஃப் லார்ஜ் சைஸ்டு ஆஃப்ஸ்பிரிங், ஸ்மால் நம்பர் ஆஃப் ப்ராஜனி வித் லார்ஜ் சைஸ். ஸோ அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கே செலக்டட் ஸ்பீஷீஸ். கே செலக்டட் ஸ்பீஷீஸ். கே செலக்டட்னா என்ன? ஸ்மால் நம்பர் ஆஃப் லார்ஜ் சைஸ்டு ஆஃப்ஸ்பிரிங். ஸோ பெருசாக இருக்கக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து கொஞ்சோண்டு கம்மி நம்பரில் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ஒழுங்காக படிச்சு பாருங்க, புரியும். கே செலக்டடுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ். பேர்ட்ஸ் மேமல்ஸ் என்ன பண்ணும்? லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் நம்பர் ஆஃப் லார்ஜ் சைஸ்டு ஆஃப்ஸ்பிரிங். ஸோ இது வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும், கொஞ்சம் ஒழுங்காக படிச்சிங்க. 17th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் போவோம். 18th. Given figure flows the biome distribution with respect to annual temperature and precipitation. In these few parts are marked as A, B and C. Mark the correct identification from the following features. ஸோ என்னென்னு கேட்டிருக்காங்க, மீன் ஆனுவல் precipitation எந்தெந்த ஏரியாவில் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு. இது டெம்பரேச்சர் இது. ஸோ ஏ எங்கே precipitation அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஏக்கு ட்ராபிக்கல், டெம்பரேட் கோனிஃபரஸ்லாம் வராது, ட்ராபிக்கல். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் ஏ தான். ஸோ பி வந்து டெம்பரேட், இது டேரெக்டாக என்சிஆர்லேயே கொடுத்துருக்கிறது தான். சி கோனிஃபரஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன கொஸ்டின் இது? 18th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகே, 19th கொஸ்டின். The given figure shows the diagram match representation of the organismic response. Which option gives the correct identification of 3 types of organisms? ஸோ இந்த மாதிரி அதோட இன்டர்னல் லெவல், அந்த ஸ்டேபிலிட்டி எப்படி அது மெயின்டைன் பண்ணுது, ஆம்பியன்ட் அதாவது ஆம்பியன்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து அதோட இன்டர்னல் லெவல், இன்டர்னல் ஸ்டெபிலிட்டி எப்படி இது மெயின்டைன் பண்ணுதுன்ற பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் ஆர்கானிசம் உண்டு. கன்ஃபார்மர்ஸ், ரெகுலேட்டர்ஸ், பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ். ஸோ கொடுத்துருக்க கிராஃப்ல அது எது நம்ம பிளாட் பண்ண போறோம், டேரக்டாக என்சிஎட்லேயே உள்ளதுதான். ஸோ எந்த இதுலையுமே எந்த ஆம்பியன்ட் கண்டிஷன்ஸாக இருந்தாலுமே அதை மெயின்டைன் பண்ணக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம்? ரெகுலேட்டர்ஸ். ஓகே, ரெகுலேட்டர்ஸ். ஸோ பி வந்து ரெகுலேட்டர். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் டி வராது. சி வந்து பார்ஷியல் ரெகுலேட்டர். ஸோ வந்து இவ்வளோ தூரத்துக்கு அதெல்லாம் ரெகுலேட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் தான் ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்ஷியல் ரெகுலேட்டர். சி வந்து அப்போ பார்ஷியல் ரெகுலேட்டர். ஸோ இப்போ 19th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி வரும். ஓகே, இது வந்து கன்ஃபார்மர்ஸ். ஆம்பியன்ட் டெம்பரேச்சரை கூடயே அது அடாப்ட் ஆகி வாழ்றது தான் கன்ஃபார்மர்ஸ்ன்றது. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட இன்டர்னல் ஸ்டெபிலிட்டியை ஆம்பியன்ட் கண்டிஷன்ஸ் என்னவா இருந்தாலுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ்க்கு பேர் என்ன? ரெகுலேட்டர். ஓரளவுக்கு பார்ஷியலாக ரெகுலேட் பண்ணக்கூடியது பார்ஷியல் ரெகுலேட்டர்ஸ். அப்படி சுத்தமாக ரெகுலேட்டே பண்ண முடியாதது ஆம்பியன்ட் டெம்பரேச்சரோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சரே ஒத்து போய் தன்னோட சப் ஆப்டிமல் பெர்ஃபார்மன்ஸுக்கு அது போயிடும். அதுக்கு பேர் தான் கன்ஃபார்மர்ஸ். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 19th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து நம்ம பயாலஜி, அந்த பயாலஜி கோர்ஸ் போட்டுட்டு இருக்கோம்ல, பயாலஜி செஷன்ஸ். ஸோ அதில் 15th வீடியோ இது, 15th லெசன் இது. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்மளுக்கு 1500 MCQs தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, ஸோ இப்போ 19th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். 22nd கொஸ்டின். மெனி ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் கேனாட் லிவ் ஃபார் லாங் இன் சீ வாட்டர் அண்ட் வைஸ் வர்சா மெயின்லி பிகாஸ் ஆஃப். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் வாழக்கூடிய ஃபிஷ்ஷஸ் வந்து சீ வாட்டரில் போனால் என்ன பிரச்சனை, ஏன் அதனால் இருக்க முடியல, அங்கே சர்வே பண்ண முடியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஆஸ்மாசிஸ் தான். இது ரொம்ப டேரக்டான ஆன்சர். ஆஸ்மாசிஸ்னால் என்ன? அந்த ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம்ஸை குறிப்பிடுது. ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம்ஸ்னால் அந்த வாட்டரோட கான்சன்ட்ரேஷன், ஸோ அந்த மாதிரி உள்ள ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட கான்சன்ட்ரேஷன், ஒரு குறிப்பிட்ட பிஹெச்சில் தான் அதுக்கான சர்வே பண்ண முடியும். ஆனால் சீ வாட்டருக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் வாட்டருக்கு ஏற்ற கான்சன்ட்ரேஷன் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்காது. ஸோ அதனால தான் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ்னால சீ வாட்டரில் சர்வே பண்ண முடியல. ஸோ 22nd கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 23. ஃபேக்டர்ஸ் தட் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஆக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் வாட்டர் இம்பார்ட்டன்ட், pH ஆஃப் வாட்டர் இம்பார்ட்டன்ட், ஸ்பெக்ட்ரல் குவாலிட்டி ஆஃப் சோலார் ரேடியேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இது வந்து இன்அப்ரோப்ரியேட்டாக இருக்குது. ஸோ எது இம்பார்ட்டன்ட்னா கெமிக்கல் காம்போசிஷனும் பிஹெச்சும் தான். ஸோ நம்ம ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஆக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்னா அது ஆல்ரெடி வாட்டரில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து வாட்டர் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம்ஸுமே வராது நம்ம நினைப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ வாட்டர்லேயே இருந்தாலுமே அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிஹெச், ஸ்பெசிஃபிக்கான கான்சன்ட்ரேஷன், அந்த கெமிக்கல் காம்போசிஷன் தான் ஆக்வாட்டிக் ஆர்கானிசமுக்கு தேவை. ஸோ அது இல்லாதப்போ ஆக்வாட்டிக் ஆர்கானிசம்னாலேயும் அந்த ஈகோசிஸ்டமில் சர்வே பண்ண முடியாது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 23rd கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. Next 24. Population ecology is an important area of the ecology because.
ஸோ பாப்புலேஷன் ecology ஏன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா ஆஃப் எக்காலஜின்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் லிங்க்ஸ் த ecology டு பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் தான் கரெக்ட். ஸோ இது டேரெக்டாக அது படித்தாலே தெரியுது. பாப்புலேஷன் எக்காலஜி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அது ஈக்காலஜியை பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸோடய எவல்யூஷனோடய லிங்க் பண்ணுறதுனால. ஸோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 24th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. 25 natural selection operates to evolve the desired tracks. என்னது ட்ராக்ஸ் கிடையாது, இது ட்ரைட்ஸ். ஸோ TRAITS ட்ரைட்ஸ். நேச்சுரல் செலெக்ஷன் ஆப்ரேட்ஸ் டு எவால்வ் த டிசைர்டு ட்ரைட் செட். ஸோ இது எந்த லெவலில் அது வந்து நேச்சுரல் செலெக்ஷன் டிசைர்டு ட்ரைட்டை எவால்வ் பண்ண நினைக்குது அப்படின்னா எவால்வ் பண்ண போகுது அப்படின்னா பாப்புலேஷன் லெவலில். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ 25th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் 26. In a pond, okay, ஒரு பாண்டில் there were 20 lotus last year and through reproduction 8 new plants are added taking the current population to 28. ஸோ வந்து 20 லோட்டஸ் இருந்திருக்கா முன்னாடியே போன வருஷம். ஸோ அது வந்து இப்போ ரீப்ரொடக்ஷன் மூலயமா 8 பிளான்ஸ் புதுசாக வந்து ஆயிருக்கு, புதுசாக ஆட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக இப்போ எவ்வளோ இருக்குன்னா 28 இருக்குது. ஸோ பர்த் ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க பெர் இயருக்கு. ஸோ புதுசு எவ்வளோ ரீப்ரொடியூஸ் ஆகி புதுசாக ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 8. ஓகே, டிவைடட் பை பழசு எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 20. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் என்ன வரும்? ஸோ இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், இதை கூட பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது 2/5. 2/5னா 0.4. ஸோ இதுதான் அதோட பர்த் ரேட் பெர் இயர். ஸோ 26th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 27. 4 individuals in a laboratory population of 40 fruit flies died. ஸோ 40 இருந்திருக்கு, அதில் 4 இறந்துடுச்சு, டை ஆயிடுச்சு. During a specific time interval for a week. Okay, the death rate in the population during that period. ஸோ டெத் ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. போன கொஸ்டினில் பர்த் ரேட் பார்த்தோமா? ஸோ இப்போ புதுசாக எவ்வளோ, அதாவது எவ்வளோ ஏற்கனவே இறந்துருக்கு அப்படின்னா 4 டை ஆகிருக்குது, 4 ஸ்பீஷிஸ். ஸோ 4 இண்டிவிஜுவல். ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டலாக மிண்டு எவ்வளோ இருந்ததுன்னா 40. ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ணால் என்ன வரும்? 1/10 வரும். ஸோ 1/10 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 0.1. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பி. 27th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 28. MacArthur observed that 5 closely related species of warblers living on the same tree were able to avoid the competition and coexist. ஸோ மெக்கார்த்தர்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு ஒரு ட்ரீயை, அந்த ஒரே ட்ரீலேயே 5 க்ளோஸ்லி ரிலேட்டட் ஒரு 5 ஸ்பீசிஸ் ஆஃப் வார்பிளர்ஸ் வந்து லிவ் பண்ணியிருக்கு. வார்பிள்ன்றது ஒரு டைப் ஆஃப் பேர்டு. ஸோ அது வந்து கோ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, காம்படிஷன் இல்லாமல். அது என்ன அடாப்டேஷன்ஸ் அது வந்து வச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து கோஆப்ரேஷன் இன் தேர் ஃபாரேஜிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ வந்து இது கரெக்டு. சாரி ஸோ இது தப்பு. பிஹேவியரல் டிஃப்ரென்சஸ் இன் தேர் ஃபாரேஜிங். கோஆப்ரேஷன் வராது. ஸோ இது பிஹேவியரல் டிஃப்ரென்சஸ் தான் கரெக்டான டேர்ம். சாரி, பிஹேவியரல் டிஃப்ரென்சஸ் இன் தேர் ஃபாரேஜிங் ஆக்டிவிட்டீஸ் தான் கரெக்டு. ஸோ அந்த மாதிரி அதுக்கான ப்ரீடிங் டைமு, ஸோ வந்து ப்ரீடிங் டைமு ஃபீடிங் டைம் எல்லாம் மாற்றி சூஸ் பண்ணிக்கு. ஸோ நான் வந்து இந்த டயத்தில் வந்திருக்கேன், நீங்கள் இங்கே வராதிங்க, அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பேசிக்காக பண்ணி அது மாதிரி அந்த 5 ஸ்பீசிஸ் ஆஃப் வார்பிளர்ஸும் சேம் ட்ரீலேயே வந்து ப்ரீட் பண்ணிக்குது, ஃபீட் பண்ணிக்குது. ஸோ 28th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. 29. which of the following the stage of suspended development. ஸோ இது ரொம்ப ஈஸி, இது டேரெக்டாக என்சிஆர்டிலே உள்ளதுதான். சஸ்பெண்டட் டெவலப்மெண்ட்டோட ஸ்டேஜ் எது அப்படின்னு பார்த்தோன்னா டயபாஸ் தான் வரும். ஸோ டார்மென்சி, ஹைபர்னேஷன், ஏஸ்டிவேஷன்லாம் இது வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு டெக்னிக். சஸ்பெண்டட் டெவலப்மெண்ட்னா டயபாஸ் தான் வரும். ஸோ டயபாஸ் எதில் வரும் அப்படின்னா அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் ஜூ பிளாங்டன் தான் டயபாஸ் பண்ணும். ஸோ ஜூ பிளாங்டன் என்டர் டயபாஸ், அது வந்து ஸ்டேஜ் ஆஃப் சஸ்பெண்டட் டெவலப்மெண்ட். ஜூ பிளாங்டன்றது எப்போ? அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 29th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் இப்போ 30th. To avoid summer related problems such as heat and desiccation, fish undergoes. ஸோ சம்மர்லேருந்து ஃபிஷ் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஃபிஷ் வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸை அண்டர்டேக் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டேரக்ட் கொஸ்டின் தான். ஸோ ஏஸ்டிவேஷன்றது ஃபிஷ் வந்து அண்டர்டேக் பண்ணக்கூடியது. ஹைபர்னேஷன்றது பியருக்கு வரும். ஸோ டயபாஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஜூ பிளாங்டன். ஸோ 30th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் 1500 கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி இது பார்க்குறது 15th லெசன் சொல்லியிருப்பேன், அது தப்பு. ஸோ வந்து 15 லெசன்ஸ் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இது வந்து 16th லெசன். ஓகே, 16th லெசன் சாரி. ஸோ 30th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 31. டேஷ் இஸ் எனி ஆட்ரிபியூட் ஆஃப் த ஆர்கானிசம் மார்ஃபாலஜிக்கல் ஃபிசியாலஜிக்கல் பிஹேவியர். ஓகே, ஏதோ ஒரு ஆட்ரிபியூட் ஆஃப் த ஆர்கானிசம் தட் எனேபிள்ஸ் த ஆர்கானிசம் டு சர்வைவ் அண்ட் ரீப்ரொடியூஸ் இன் இட்ஸ் ஹேபிட்டட். ஸோ இந்த ஆட்ரிபியூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? அடாப்டேஷன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆக்ளமேட்டைசேஷன் கிடையாது. ஸோ இதுக்கான கரெக்டான சயின்டிஃபிக் டேர்ம் வந்து அடாப்டேஷன் தான், ஆக்ளமேட்டைசேஷன் கிடையாது. Okay, so 31st question, 31st question option C. Next 32. Seals have a thick layer of the fat blubber below their skin that acts as a. So sealsல வந்து அதோட ஸ்கின்னுக்கு கீழே வந்து ஒரு திக்கான ஒரு ஃபேட் லேயர் இருக்கும், அது பேர் வந்து பிளப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்கு இருக்குது அப்படின்னா அதோட பர்பஸ் என்னன்னா அது ஒரு இன்சுலேட்டராக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஹீட் எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த இன்சுலேட்டராக ஒர்க் ஆகுறது எது? அந்த பிளப்பர்ன்றது. ஸோ 32nd கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி.
போலார் ஏரியாஸ்ல இருக்கும். ஸோ அதை எழுதிடுறேன். இன் போலார் ஏரியாஸ் என்ன இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா reduces the loss of body heat. பாடி ஹீட் லாஸ் ஆகிறத ரெடியூஸ் பண்ணுது. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 32க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 33 microbes present in the hydrothermal vents where the temperature far exceed 100 degree Celsius is. ஸோ 100 டிகிரி செல்சியஸ் தாண்டியும் சர்வே பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கிபாக்டீரியா. அது ரொம்ப சிம்பிள். நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 33க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 34 if the age distribution is plotted percent individuals of a given age, okay, is plotted for the population, the resulting structure is called. நம்ம ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷனை பிளாட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? ஏஜ் பிரமிட். இக்காலஜிக்கல் பிரமிட் கிடையாது. இதில் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷனே கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து என்னன்னா ஏஜ் பிரமிட். ஸோ 34க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 35 ஏஜ் ஆஃப் த பிரமிட் வித் நேரோ பேஸ் இண்டிகேட்ஸ். ஸோ நேரோ பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நேரோ பேஸ்னா இப்போ இங்கே இருக்கிறது வந்து ப்ரீ ரீப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அது வந்து நேரோவாக இருக்குது அப்படின்னா என்ன? லோ நம்பர் ஆஃப் யங் இண்டிவிஜுவல்ஸ் தான் கரெக்ட். ஏன்னா கீழே கொடுத்துருக்கிறது நம்ம பேஸ் வந்து ப்ரீ ரீப்ரொடக்டிவ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ப்ரீ ரீப்ரொடக்டிவ்னு பார்க்குறப்போ அந்த பேஸே நேரோவாக இருக்குது. நேரோனா என்ன? குறுகலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி குறுகல் புரியும்னு நினைக்கிற நேரோனா அந்த புரியும்னு நினைக்கிற நேரோனா லோ நம்பர் ஆஃப் த யங் இண்டிவிஜுவல்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். 35th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 36 which of the following parameter is not a part of population growth? நாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெட்டாலிட்டி வரும், மொர்டாலிட்டி வரும், எமிகிரேஷன் வரும். ஸோ மெட்டா பாப்புலேஷன் தான் வராது. ஸோ நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ இதுதான் வராது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அவங்க கேட்டிருக்கிறதும் அதுதான். ஸோ நெட்டாலிட்டின்றது என்ன? இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தர் கொஸ்டின்ஸில் பார்ப்போம். 37 dash is the number of the individuals of a population who left the habitat and have gone elsewhere during the time period under consideration. என்ன கேட்டிருக்காங்க? ஒரு இடத்துலேருந்து அவங்களோட ஹேபிட்டேட்லேருந்து லெஃப்ட் ஆகி புதுசான ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல அப்படின்னா அது என்ன? அதுக்கு பேர் வந்து எமிக்ரேஷன் சொல்லுவோம். ஸோ எமிக்ரேஷன்னா என்ன? நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கோம். இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆகி நம்ம வந்து இப்போ ஒரு அமெரிக்காவுக்கோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அங்கே போயிட்டோம்னா நம்ம வந்து ஒரு எமிக்ரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் எமிக்ரேஷன். இது இமிக்ரேஷன்னா என்ன? இப்போ அமெரிக்காலேருந்து ஒரு ஆள் வந்து இந்தியாவுக்கு வராங்க, உள்ளே வராங்க, அது வந்து இமிக்ரேஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 37th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. 38 the formula for logistic growthக்குள்ள ஃபார்முலா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேரக்டாக என்சிஆர்டிலே கொடுத்துருக்காங்க. டிஎன்பிடிடி இஸ் ஈக்குவல் டு ஆர்என் இன்ட்டு கே மைனஸ் என். என் மைனஸ் கே வராது. ஸோ இது ரெண்டும் வராது, டெஃபினட்டாகவே தெரியும். சரி, இதில் கன்ஃபியூஷன் வரலாம், அதை ஒழுங்காக படிச்சிங்க. ஸோ கே மைனஸ் என் பை கே தான் வரும், என் மைனஸ் கே பை கே வராது. ஸோ இது ராங். 38th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. ஸோ இதெல்லாம் நான் இந்த டேர்ம்ஸ்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ சாரி, இந்த எண் பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷன் டென்சிட்டி அட் டைம் டி. population density at time t. Okay, so k பார்த்தோம் அப்படின்னா என்ன? carrying capacity. next என்ன? r இருக்கு இன்னொன்று. ஸோ rன்றது என்ன? intrinsic rate of இதை ஒழுங்கா அங்கே சைட்லேயே எழுதிருக்கலாம். சரி பரவாயில்ல. intrinsic rate of natural increase. Sorry. 38th question option C. Next 39. Study the following statements and answer the question. Okay. Mango trees cannot grow in the temperate countries like Canada and Germany. So correct. Tuna fish are rarely caught beyond the tropical latitude in the ocean. Correct. Snow leopards are not found in Kerala. So இது டேரக்டாக இந்த டெம்பரேச்சர்லேயே அதுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. அது எக்ஸாம்பிள்ஸ். அது மூணுமே டேரக்டாக என்சிஆர்டியில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இது எந்த ஃபேக்டருக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டெம்பரேச்சர் நான் சொன்ன மாதிரி. ஸோ 39க்கு ஆப்ஷன் சி. இதெல்லாம் எதை மீன் பண்ணியிருக்காங்கன்னா டெம்பரேச்சர் மீன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. மேங்கோ ட்ரீஸ் வந்து ஏன் டெம்பரேட்டில் வளராதுன்னா அதோட டெம்பரேட் கண்ட்ரீஸில் வளராதுன்னா அதோட டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். அதனால தான் மேங்கோ ட்ரீஸ் அங்கே வளர முடியாது. ஸோ 3 ஆப்ஷன்ஸுமே அந்த மாதிரி தான். ஸோ 39th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 40. Read the following statement and answer the question. Temperature progressively decreases from pole to equator னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங். டெம்பரேச்சர் எங்கேருந்து எங்கே டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஈக்குவேட்டார் டு போல்ஸ் தான். ஸோ ஈக்குவேட்டார் டு போல்ஸ் இது ராங்கு. Sorry, let me drink a water. 1 minute. சொல்லிட்டாங்க டெம்பரேச்சர் வந்து ஈக்குவேட்டர் டு போல்ஸ் தான் டிக்ரீஸ் ஆகும், போல் டு ஈக்குவேட்டர் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே ராங்கு. அவங்க கேட்டிருக்கிறது எது? இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 இருக்கணும்.
இதில் ஒன்றும் இல்லை, இது வராது. ஸோ இது வராது. நெக்ஸ்ட்டு 2, 3, 4 இல்லை 4 படிச்சாலே தெரிஞ்சிடும். போலர் ஏரியாஸ் அண்ட் ஹை ஆல்டிடியூட்ஸ் டெம்பரேச்சர் கோஸ் டு 70 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங். ஏன் அப்படின்னா போலரில் தான் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், 70 டிகிரிலாம் இருக்காது. ஸோ அப்போ 4th ராங்ன்றதுனால அப்போ ஆப்ஷன் பி மட்டும் தான் வர முடியும். கொடுத்துருக்க 3 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதை படித்து பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 41. Read the following statement, choose the correct option. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கான கரெக்டான ஆப்ஷன் எது? ஸோ கொடுத்துருக்க 5ல் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லைட் இஸ் எசென்ஷியல் for life to exist on the earth. So light வந்து essential தான், கரெக்ட். So okay, many species of the small plants under the canopy tall trees in forest show optimal use of the available light due to having large sized antenna and a higher number of thylakoids. So இது கரெக்ட். நம்ம பார்த்துருப்போம். இது வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் லெசன்லேயே நான் வரைஞ்சி கூட காமிச்சிருப்பேன். ஸோ ஓகே, கரெக்ட். UV rays are not harmed to many organisms. ஸோ இது not harmful to many organisms கொடுத்துருக்காங்க. இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ UV rays வந்து harmful to many organisms தான் கரெக்ட். ஸோ UV என்னென்னால காஸ் பண்ணும் அப்படின்னா ஸ்கின் கேன்சரை காஸ் பண்ணும், ஸ்கின் கேன்சரு. ஸோ ஹை டோசஸ் ஆஃப் UVB வந்து நம்மளுக்கு ஸ்னோ பிளைண்ட்னஸை காஸ் பண்ணும். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அது ஹார்ம்ஃபுல்லே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ம்லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்னோ பிளைண்ட்னஸ். ஓகே, ஸோ இப்போ 3 தப்பு. ஃபோட்டோ பீரியடிக் ரெக்யர்மெண்ட் இஸ் எசென்ஷியல். ஸோ இது கரெக்ட். ஓகே, ரெட் algae கேன் லிவ் இன் த டீப்பர் வாட்டர் ஆஃப் சி பிகாஸ் ஆஃப் ஹேவிங் தி பிக்மெண்ட் பைக்கோஎரித்திரின். ஸோ கரெக்ட். ஸோ 41க்கு கரெக்ட் கேட்டிருக்காங்க. 3 தவிர இது எல்லாமே கரெக்ட். ஸோ இந்த 3 ஆப்ஷன்லையுமே 3 இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ 41க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 42. which of the following statements is false? ஸோ தப்பான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Regulators are the organisms that are able to maintain the homeostasis by physiological means or sometimes by behavioral means. ஸோ கரெக்ட். ரெகுலேட்டர்ஸ்னா என்ன, நம்ம ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்டர்னல் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடியது. எந்த கண்டிஷன்ஸ்லையுமே ரெகுலேட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெகுலேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது கரெக்ட். எந்தெந்த மீனிங்ல, எந்தெந்த மீன்ஸ்ல அப்படின்னா பிசியாலஜிக்கல் மூலமாகவும் நம்ம பண்ண முடியும், பிஹேவியரல் மூலமாகவும் பண்ண முடியும். ஸோ அது கரெக்ட். All birds and mammals and very few lower vertebrates and invertebrates are capable of osmoregulation and thermoregulation. இது கரெக்ட். Sweating and shivering are the means of thermoregulation by humans. ஸோ இதுவும் கரெக்ட். நான் ஏன்னு சொல்கிறேன். Plants are capable of thermoregulation கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் தப்பு. Plants வந்து not capable of thermoregulation. ஸோ plant என்ன, அது வந்து ரெகுலேட்டர்ஸ் கிடையாது, கன்ஃபார்மர்ஸ். Plants is not a regulators, it's a conformer. ஸோ என்ன, ஸ்வெட்டிங் அண்ட் ஷிவரிங் ஆர் மீன்ஸ் ஆஃப் தெர்மோரெகுலேஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ நான் எழுதிடுறேங்க. ஸ்வெட்டிங்னா என்ன, வேர்வை. ஸோ இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஸ்வெட்டிங்னா என்ன, அது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், கூலிங் ஆஃப் த பாடி. நம்ம உடம்பு ஸ்வெட் ஆனிச்சுன்னா பாடி வந்து கூல் ஆகும். கூல் ஆனதுன்னா என்ன அர்த்தம், பாடி டெம்பரேச்சர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன, ஷிவரிங். ஸோ ஷிவரிங்னா என்ன, நடுங்கிறது. ஸோ ஷிவரிங் என்ன பண்ணும், ப்ரொடியூசஸ் த பாடி ஹீட். அது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு குளிர்காலத்தில் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறப்போ அது வந்து ஷிவர் ஆகும் இல்லையா, அந்த இதனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். ஸோ ஓகே, புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ 42க்கு ஃபால்ஸ் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், ஸோ இங்கே நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் டிக்ரீஸ்ன்றது வந்து பாடி டெம்பரேச்சர். ஸோ இது யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது. ஸோ நான் எழுதிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். 43. Which of the following statements is incorrect regarding predators? ஸோ ப்ரெடேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் கீப்ஸ் த ப்ரே பாப்புலேஷன் அண்டர் கண்ட்ரோல். இது கரெக்ட். அது வந்து பாப்புலேஷன் ஆஃப் த ப்ரே வந்து கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கும், அது கரெக்ட். எது, ப்ரெடேட்டர்ஸ். ஓகே, இட் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. ஸோ இது கரெக்ட். இட் ரெடியூசஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் த காம்படிஷன் அமாங் த கம்பீட்டிங் ப்ரே ஸ்பீசிஸ். கரெக்ட். ஸோ இப்போ இங்கே ப்ரெடேட்டர்ஸே இல்லைன்னா அந்த ப்ரே ஸ்பீசிஸ்குள்ளேயே சஃபிஷியன்ட்டான எல்லா ரிசோர்ஸஸும் இருந்தாலுமே சண்டை, அதாவது அந்த ஃபைட் நடக்கும். ஸோ அதை வந்து ப்ரெடேட்டர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது அந்த இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். சாரி, predator in nature are prudent because they do not exploit their prey கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங். predators are in nature are prudent. ஸோ இது கரெக்ட். ஆனால் do not exploit கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இது தப்பு. ஸோ இது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும், ஆனால் ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் தான் பண்ணாது. ஓகே, ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். they can exploit but they do not over exploit. ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ 43க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 44. which one of the following is categorized as a parasite in true sense? ஸோ நம்ம பேராசைட்ன்றத எப்படி, அதை வந்து கரெக்டான ஒரு அப்ரோப்ரியேட்டான எக்ஸாம்பிள்ஸ் எதை சொல்லலாம் அப்படின்னா ஹெட் ப்ளூயிஸ் தான் சொல்லலாம். ஸோ லூயிஸ்னா என்ன, பெயின். ஹெட் ப்ளூயிஸ் லிவிங் ஆன் த ஹியூமன் ஸ்கேல்ப் ஆஸ் வெல் அஸ் லேயிங் எக்ஸ். ஸோ இந்த லூயிஸோட எக்ஸுக்கு பேர் என்ன, நிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நிட்ஸ்னா என்ன, ஈர். ஸோ ஈர்னா நிறைய பேருக்கு தெரியும், ஆன் ஹியூமன் ஹேர். ஸோ அதுதான் வந்து பேராசைட் இந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரூ சென்ஸில் நாங்கள் சொல்ல போனால். ஸோ 44க்கு ஆப்ஷன் சி.
45 match the following. ஸோ பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த இன்ட்ராக்ஷனுக்கும் அதோட எக்ஸாம்பிள்ஸ்க்கும் கேட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ப்ரிடேஷன். ஸோ ப்ரிடேஷன்னா என்ன, அது கொடுத்துருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன வரும். ஸோ இங்கே கேக்டஸும் இந்த கேக்டஸ் ஈட்டிங் மோத் இருக்கும் இல்லையா, ஸோ அது வரும். ஸோ ஏக்கு 3. இப்போ பிசி வராது. நெக்ஸ்ட் பி கமென்சலிசம். ஸோ கமென்சலிசம்க்கு ஆர்கிட் அண்ட் மேங்கோ தான், இது ஈஸி. பேராசிட்டிசம்ல என்ன வரும், பேராசிட் கஸ்கட்டா தான், பேராசிட் கஸ்கியூட்டா ஆர் கஸ்கட்டா. ஸோ சிக்கு 1. ஸோ 45க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பார்ப்போம். 46. வாட் டைப் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன் இஸ் ரெப்ரசன்டட் பை த கிவன் ஏஜ் பிரமிட். இவங்களே எல்லாம் எக்ஸ்பேண்டிங் ஸ்டேபிள் டிக்ளைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க என்ன ஆன்சர் எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது இந்த கொஷனை, இது இன்டெஃபினிட் கொஷனாக இருக்குது. ஸோ இதிலே கொடுத்துட்டாங்க அந்த பிரமிட் எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷன், ஸ்டேபிள் பாப்புலேஷன், டிக்ளைனிங்னு. ஸோ அப்புறம் எதுக்கு இங்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதை மட்டும் பார்த்துங்க. இந்த மாதிரி உள்ள இது வந்து ப்ராட் பேஸ் உள்ளது எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷன். இந்த மாதிரி ரெண்டு இது சேம். இது வந்து ப்ரீ ரீப்ரொடக்டிவ், இது ரீப்ரொடக்டிவ். ரெண்டு இண்டிவிஜுவல்ஸும் சேமாக இருந்தால் அது வந்து ஸ்டேபிள் பாப்புலேஷன். ஸோ இங்கே ப்ரீ ரீப்ரொடக்டிவே கம்மியாக இருக்குது, நேரோ பேஸாக இருக்குது. ஸோ இதுதான் நேரோ. ஸோ புரியும் எனக்கு, நான் வரைஞ்சி காமிச்சிருப்பேன் நேரோன்னு. ஸோ அது டிக்ளைனிங் பாப்புலேஷன். நெக்ஸ்ட் 48. Many animals use their diurnal and seasonal variations in light intensity and photo period as cues timing of. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த டயூர்னல் சீசனல் வேரியேஷன்ஸை லைட் இன்டென்சிட்டிலையும் ஃபோட்டோ பீரியட்லையும் நம்ம காட்டும். எதுக்கு அப்படின்னா, ஃபாரேஜ் ஒன்லி, ரீப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் ஒன்லி, மைக்ரேஷன் ஒன்லி. ஸோ இது எல்லாமே கரெக்ட். ஸோ ஆல் ஆஃப் திஸ் தான் கரெக்ட். ஸோ ஃபாரேஜிங், ரீப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ், மைக்ரேட்டரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே இது வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் தான். ஸோ ஃபாரேஜிங், ஸோ இது வந்து ஃபாரேஜ் கேப் இருக்கக்கூடாது. ஸோ இப்படி இருக்கணும். ஸோ ஃபாரேஜிங் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு. ஸோ ஆல் மெத்தட்ஸ், நான் எழுதிடுறேன். ஆல் மெத்தட்ஸ் பை which an organism acquires and utilizes. All methods by which an organism acquires and utilizes the source of energy and nutrients. ஸோ புரியும் எனக்கு அதை படித்தாலே. ஸோ இதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன ஃபாரேஜிங் அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம் வந்து எல்லா மெத்தட், அதாவது ஒரு ஆர்கானிசம் வந்து ஒரு சோர்ஸையோ, ஒரு எனர்ஜி சோர்ஸையோ, ஒரு நியூட்ரியன்ட்டையோ யூட்டிலைஸ் பண்ணுது. அந்த யூட்டிலைஸ் பண்ணுற எல்லா மெத்தடும் எதுக்கு கீழே வரும்னா, இந்த ஃபொரேஜிங் பேட்டர்ன் ஆர் ஃபொரேஜிங் ஆக்டிவிட்டி கீழே வரும். ஸோ 48க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 49. டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் த வெஜிடேஷன் இன் எனி ஏரியா இஸ் டிட்டர்மைன்டு பை. ஸோ அந்த வெஜிடேஷன் எந்த ஏரியாவாக இருந்தாலும் அந்த வெஜிடேஷன் நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம், அதோட பிஹெச், அதோட மினரல் காம்போசிஷன், டெம்பரேச்சர் வராது, pH mineral composition, லைட்லாம் வராது. ஸோ டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் வராது. ஸோ pH mineral composition, டோப்போகிராஃபி. ஸோ டோப்போகிராஃபி அப்படின்னா என்ன, ஸோ கிராஃபினாலே ஏதோ ஸ்டடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ஸ்டடி, ஸ்டடி ஆஃப் ஃபீச்சர்ஸ் அண்ட் சாரி ஃபார்ம்ஸ் ஆஃப் லேண்ட் சர்ஃபேசஸ். லேண்ட் சர்ஃபேசஸோட என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன, ஸோ அதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்னென்னா டோப்போகிராஃபி. ஸோ 49க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 50. regarding temperature and osmotic concentration nearly all plants are. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எல்லா பிளான்ஸும் கான்ஃபார்மர்ஸ் அப்படின்னு, ரெகுலேட்டர்ஸ் கிடையாது. கான்ஃபார்மர்ஸ்னா ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், இது ஆம்பியன்ட் டெம்பரேச்சரை இண்டிபெண்டாக, அதாவது ஒரு நிமிஷம், ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் எப்படி இருந்தாலும் நம்மளோட இன்டர்னல் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பிளான்ஸுக்கு இல்லை. அதான் அதாவது கன்ஃபார்மர்ஸ் சொல்கிறோம். அந்த கெப்பாசிட்டி ஒரு அபிலிட்டி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரெகுலேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வந்து 50க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 51. வெரி ஸ்மால் அனிமல்ஸ் ஆர் ரேர்லி ஃபவுண்ட் இன் போலார் ரீஜன்ஸ் பிகாஸ். ரொம்ப ரொம்ப குட்டியான ஆர்கானிசம் ஆர் அனிமல்ஸ்லாம் வந்து போலார் ஏரியாஸில் அதிகமாக இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, தி ஹாவ் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா ரிலேட்டிவ் டு தர் வால்யூம். அப்படி தான், அதுதான் கரெக்ட். ஸ்மாலர் சர்ஃபேஸ் ஏரியா கிடையாது, லார்ஜர் வால்யூம் ரிலேட்டட் டு தர் சர்ஃபேஸ் ஏரியா கிடையாது. லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா தான் ரிலேட்டிவ் டு தர் வால்யூம். ஸ்மால் மெட்டபாலிக் ரேட்லாம் வராது. ஸோ ஏன் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எதை பொறுத்த வரைக்கும், அந்த அனிமல்ஸோட வால்யூமை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் எழுதிடுறேன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா ரிலேட்டிவ் டு தேர் வால்யூம். சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதோட வால்யூமை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால. ஸோ தே லாஸ் பாடி ஹீட். இந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து வால்யூமோட அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக சீக்கிரமாக பாடி ஹீட் லாஸ் பண்ணிடும். வெரி ஃபாஸ்ட் லாஸ் பாடி ஹீட் வெரி ஃபாஸ்ட் when it's cold outside. ஸோ புரியும் நினைக்கிறேன். when it is cold outside. ஓகே. ஸோ 51st கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பார்ப்போம். 52.
In an age pyramid, the number of the individuals of reproductive age is lesser than pre-reproductive but higher than post-reproductive. என்ன சொல்லியிருக்காங்க, reproductive ஏஜ்ல இருக்கிறது lesser than pre-reproductive. ஸோ இப்போ pre-reproductive அதிகமாக இருக்கு, lesser than pre-reproductive எது reproductive. ஸோ அப்போ இது ஓகே, reproductive வந்து pre-reproductive கம்மியாக இருக்கு. ஆமா ஓகே, பட் ஹையர் தென் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ். ஸோ போஸ்ட் ரீப்ரொடக்டிவோட அதிகமாக இருக்கு. ஸோ புரியும் நினைக்கிறேன். இது ப்ரீ ரீப்ரொடக்டிவ், இது ரீப்ரொடக்டிவ், இஸ் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ். ஸோ இது என்ன பாப்புலேஷன் நம்மளுக்கே தெரியும், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், க்ரோயிங் பாப்புலேஷன். ஓகே, ஆர் எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷன் சொல்லலாம். ஸோ 52க்கு ஆப்ஷன் ஏ. 53 ஏஜ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பாப்புலேஷன் இன்ஃப்ளூயன்சஸ் த பாப்புலேஷன் growth பிகாஸ். ஸோ அந்த ஏஜ் ஸ்ட்ரக்சர் அந்த ஒரு பாப்புலேஷனோட ஏஜ் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த பாப்புலேஷன் growth-ஐ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். எப்படி, ஏன் அப்படின்னா different age groups have different reproductive capabilities தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதெல்லாம் வராது. யங்கர் ஃபீமேல் ஹவ் மோர் ஆஃப்ஸ்ப்ரிங்லாம் கிடையாது. இது என்ன, இது தப்பா இருக்கு ஃபுல்லா. the more individuals that are immature, the slower the population will grow. இது தப்பு. shorter generation time results in slower population. இதெல்லாம் ஃபுல்லாவே inappropriate-ஆ இருக்குது. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். different age groups have different reproductive capabilities தான் கரெக்ட். ஸோ இப்போ ப்ரீ ரீப்ரொடக்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா அது இன்னும் அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபே ரீச் பண்ணல. இப்போ ரீப்ரொடக்டிவ்னா அதால ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ போஸ்ட் ரீப்ரொடக்டிவ்னா அந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு, அதான் போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் சொல்றாங்க. ஸோ 53க்கு ஆப்ஷன் பி. ஸோ அதுதான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 54, இஃப் n is the population density at time t, then its density at time t plus 1. ஸோ இது டேரக்டா என்ஷியர்லேயே கொடுத்துருக்கலாம். n t plus 1 is equal to nt. ஸோ nt பிளஸ் ஒரு மைனஸ் வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் வராது. b பிளஸ் ஐ. ஸோ ஓகே, மைனஸ் டி பிளஸ் ஐ தான் வரும். ஸோ இங்கே ப்ளஸ் வராது. ஸோ 54க்கு ஆப்ஷன் சி. ஸோ பின்னா என்னன்னா, நீங்கள் பாயிண்ட் போட்டு எழுதுறேன். பி ரெஃபர்ஸ் டு நெட்டாலிட்டி, இந்த பர்த் ரேட்டை தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் டி என்ன அப்படி பார்த்தோம்னா மொர்டாலிட்டி, அந்த டெத் ரேட். ஓகே, இது நம்ம பார்த்துருப்போம் முன்னாடியே. ஐ ஃபார் இமிக்ரேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஈனா என்ன, எமிக்ரேஷன். இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எமிக்ரேஷன். ஸோ நெட்டாலிட்டியும் இமிக்ரேஷனும் ஒரு பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் மார்டாலிட்டி இமிக்ரேஷனும் ஒரு பாப்புலேஷனை டிக்ரீஸ் பண்ணும். ஓகே, 54க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 55, the two basic process which contribute to the increase in the population. நான் இப்போ தான் சொல்லியிருந்தேன் நேட்டாலிட்டி அண்ட் இமிக்ரேஷன் தான் இன்க்ரீஸ் பண்ணுன்னு. ஸோ மார்டாலிட்டி அண்ட் எமிக்ரேஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து டிக்ரீஸ் பண்ணும். என்ன எடுத்து டிக்ரீஸ் பண்ணும், பாப்புலேஷனோட டென்சிட்டி. ஓகே, ஸோ 55க்கு ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் 56, the integral form of the exponential growth equation. ஸோ இதுவும் என்சிஆர்டிலே கொடுத்துருக்க டேரக்டான ஈக்குவேஷன் தான். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துங்க. ஸோ nt is equal to n0 e பவர் மைனஸ் வரும். ஸோ ப்ளஸ் வராது. ஸோ இது அப்போ ப்ளஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால இது எல்லாமே தப்பு. ஸோ இது ஃபுல்லாகவே தப்பு, பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான். nt is equal to n0 into e பவர் மைனஸ் rt. ஸோ இது டேரக்டாக என்சிஆர்டிலே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு வேர்பலாக சொல்லிடுறேன். ஸோ nt அப்படின்னா என்னன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி ஆஃப்டர் அ டைம் t. ஓகே, ஸோ n0னா பாப்புலேஷன் டென்சிட்டி அட் அ டைம் 0. ஸோ இப்போ தான். ஓகே, ஸோ பேஸ் ஆஃப் நேச்சுரல் லாகரிதம்ஸ். ஓகே, ஆர் ஃபார் இன்ட்ரின்சிக் ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்ல மாதிரி தான். ஸோ 56க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 57, Abingdon tortoise in Galapagos Island became extinct within a decade after goats were introduced. ஸோ அங்கே கேலப்பகஸ் ஐலாண்டுன்ற ஒரு ஐலாண்டில் அபிங்டன் டார்டாய்ஸ்னு ஒரு டைப் ஆஃப் டார்டாய்ஸ் இருந்திருக்கு. ஸோ அது வந்து நம்ம கோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே, அந்த ஐலாண்டில் கோட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அது ஃபுல்லாகவே எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா அதோட கோட்டு வந்து ஒரு கிரேட்டர் ப்ரௌசிங் எஃபிஷியன்சி இருக்குது. ஸோ அது வந்து இப்போ அந்த மேயிறது சொல்லுவாங்கள்ல, ஸோ புல் மேயிறது அந்த மாதிரி உள்ளது வந்து டார்டாய்ஸோட இந்த கோட்ஸுக்கு வந்து அதிகமான எஃபிஷியன்சி இருக்கிறதுனால டார்டாய்ஸுக்கு அதை கோப்பப் பண்ண முடியல. ஸோ அதனால அது எக்ஸ்டிங்க்டே ஆகிடுச்சு அதோட லேக் ஆஃப் ஃபுட் காரணத்தினால. ஸோ 57க்கு ஆப்ஷன் பி. 58, இன் growth pattern 1 minus n by k is. growth patternல 1 minus n by kன்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் எலிமினேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபுல் ஆஃப் அவுட் ஆஃப் என்சிஆர்டி தான். ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். கேரிங் கெப்பாசிட்டி என்ன, கே. ஸோ இப்போ இது வந்து 1 minus n by k இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. இன்ட்ரின்சிக் ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீஸ்னா என்ன, ஆர் வரும். ஸோ அப்போ அது 1 minus n by k இல்லையா. ஸோ இதுவும் வராது. பயோட்டிக் பொட்டன்ஷியலும் வராது. அப்போ ஆன்சர் வந்து என்விரான்மெண்டல் ரெசிஸ்டன்ஸ் தான் வரும். ஸோ பயோட்டிக் பொட்டன்ஷியல்னா என்னன்னா மேக்ஸிமமாக எவ்வளோ க்ரோத் ஆக முடியும் ஒரு ஆர்கானிசம்னால, மேக்ஸிமம் க்ரோத், அதான் பயோட்டிக் பொட்டன்ஷியல். ஸோ 58க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 59, இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன் அரைஸ் ஃப்ரம் த
இன்டராக்ஷனா? ஸோ இன்டர் ஸ்பெசிஃபிக்னா என்ன? ஸோ இப்போ இன்டர் காலேஜ் காம்படிஷன் என்ன? 2 காலேஜஸ்க்கு இடையில நடக்கிற காம்படிஷன் தான் இன்டர் காலேஜ். இப்போ இன்டர் ஸ்பெசிஃபிக்னா 2 ஸ்பீஷீஸ்க்கு இடையில. ஸோ ரொம்ப சிம்பிள் தானே. ஸோ 59க்கு பாப்புலேஷன் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் தான் கரெக்ட்டு. இப்போ வந்து ஒரு ஸ்பீஷீஸ்க்குள்ளேயே ஃபைட் நடந்தது அப்படின்னா அது இன்ட்ரான்னு சொல்லுவோம். ஸோ இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்னு. ஸோ இன்ட்ரா காலேஜ் காம்படிஷன் என்ன? அந்த காலேஜுக்குள்ளேயே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்பீட் பண்ணுறது தான் இன்ட்ரா காலேஜ். இப்போ இன்டர் காலேஜ்ல 2 காலேஜஸ்க்கு இடையில உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் காம்பீட் பண்ணுறது. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். 59th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. Next 60. Thorns of the acacia and cactus are the most common morphological means of. ஸோ இது எதுக்கு இருக்குது? அந்த அக்காஷியாவில் இருக்க தான்ஸ், அந்த முள்ளோ கேக்டஸ், அதில் அக்காஷியா அண்ட் கேக்டஸில் இருக்க முள் எதுக்கு இருக்குன்னா அந்த பிளான்ட்டோட டிஃபென்ஸ்க்காக தான், டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் அது. ஸோ 60th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. Next 61. Which of the following secondary compounds are produced by the plants for the purpose of defenses? ஸோ அந்த பிளான்ட்ஸ் வந்து இந்த கிரேஸ் பண்ணுறது, அது கோட் வச்சுக்கலாமே. ஸோ அது கிரேஸ் பண்ணும் இல்லையா அந்த பிளான்ஸ் எல்லாம், அந்த ப்ரௌஸ் பண்ணும் இல்லையா. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கோ ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ பிளான்ஸ் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ பயோடெக்னாலஜியில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி ஸ்ட்ரைக்னின், குயினின், கேஃபைன் இந்த மூணுமே பிளான்ஸோட டிஃபென்ஸ் மெக்கானிசத்தினால சிந்தசிஸ் ஆகக்கூடிய செகண்டரி காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ 61க்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் 62. Cornell's elegant field experiments are related to barnacle in which superior barnacle balanus dominates the intertidal area and excludes the smaller barnacles. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் சுப்பீரியரான பார்னக்கிள் பலானஸ்ன்றது ஒரு சின்ன பார்னக்கிள் தலாமஸை எலிமினேட் பண்ணுது, அதாவது எக்ஸ்க்ளூட் பண்ணுது. ஸோ புரியும் நினைக்கிறேன். அது என்னன்னா அந்த ஃபினாமினான் பேர் என்னன்னா காம்படிட்டிவ் ரிலீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் காம்படிஷன் தான் பேசிக்காக. ஸோ அதுதான். ஸோ இந்த சுப்பீரியர் ஒன் வந்து இன்ஃபீரியர் ஒன்னோட கெப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணுறதோ ஆர் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு பேர் என்னன்னா காம்படிட்டிவ் ரிலீஸ். ஸோ 62க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 63. கஸ்கியூட்டா இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப், கஸ்கியூட்டான்றதுக்கு என்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எக்டோ பேராசிட்டிசம். ஸோ எக்டோனா அவுட் சைட் த பாடி, எண்டோனா இன்சைட் த பாடி, அவுட் சைட் பாடி. எண்டோ மீன்ஸ் இன்சைட் த பாடி. எனக்கு த்ரோட்டு சரியில்லை. ஸோ வெயிட் ஃபார் அ மினிட், நான் போய் தண்ணி குடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. ஸோ 63க்கு என்ன பார்த்தோம்? ஆப்ஷன் ஏன்னு பார்த்தோம் கஸ்கியூட்டான்றது. ஓகே. நெக்ஸ்ட் 64. Dash in birds is an interesting example of parasitism in which parasitic bird lays its eggs in the nest of its host and host incubates them. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம் நம்ம, ப்ரூட் பேராசிட்டிசம். ப்ரூட் பேராசிட்டிசம்னா என்ன? இப்போ வந்து குக்கு இருக்கு இல்லையா, அந்த குக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன் எழுதாமல். ஸோ அந்த குக்கு வந்து அந்த க்ரோக்குள்ள நெக்ஸ்ட் காக்காக்குள்ள அந்த கூடில் போய் அந்த குக்குவோடைய எக்கை வந்து லே பண்ணிவிடும், எக்கு போட்டுரும். ஸோ அந்த காக்கா வந்து என்ன நினச்சிரும், ஸோ இது நம்ம முட்டை தான். அந்த மாதிரி வந்து எவல்யூஷன் போக போக அந்த குக்கோட எக்ஸ் வந்து க்ரோவோட எக்ஸ் மாதிரியே சேஞ்ச் ஆகி சொல்லப்போனால் அதுக்குள்ள 2 டிஃப்ரென்ஸுமே கண்டுபிடிக்காத மாதிரி, க்ரோவால் கண்டுபிடிக்க முடியாதபடி அது ரெண்டுமே எவல்யூஷனால சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அந்த குக்கோட எக்கு ரிசம்பிள்ஸ் மேக்ஸிமம் ஸோ பை க்ரோ எக்ஸ். ஸோ க்ரோ எக்ஸ் மாதிரியே குக்கு எக்ஸ் வந்து ரிசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டு எவல்யூஷன் மூலமாக. அப்படி பார்க்க போனால் க்ரோ வந்து ஸோ இது நம்ம லே பண்ண எக் தான் போல அப்படின்னு நினச்சிட்டு அது க்ரோ இன்குபேட் பண்ணும். எதோட எக்கை? குக்கோட எக்கை. ஸோ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரூட் பேராசிட்டிசம்னு சொல்லுவோம். ஸோ 64க்கு ஆப்ஷன் சி. 65 இது புரியும் நினைக்கிறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கமென்சலிசம். ஸோ கமென்சலிசம்க்கு எது எக்ஸாம்பிள் இல்லை அப்படின்னு. ஸோ சி அனிமல் க்ளவுன் ஃபிஷ்லாம் கமென்சலிசம் தான். எப்பிஃபைட்டும் கமென்சலிசம் தான். ஓகே. லிவர் ஃப்ளூக் அண்ட் ஃப்ளீஸ்ன்றது கமென்சலிசம் இல்லை. ஸோ இப்போ இது என்ன டைப் ஆஃப் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் ரொம்ப நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கேன், யாருமே ரிப்ளை பண்ண மாட்டீங்க. ஸோ அது ரொம்ப டிமோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ பார்த்து இதெல்லாம் ரிப்ளை பண்ணுங்கள், கமெண்ட். 65க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 66. இன்ட்ராக்ஷன் இஸ் டெட்ரிமெண்டல் டு போத் ஆஃப் த. ஸோ டெட்ரிமெண்டல்னா என்ன? அது நெகட்டிவ் இன்ட்ராக்ஷனாக இருக்கும், மைனஸ்னு வரும் இல்லையா. சாரி. ஸோ அந்த மாதிரி எந்த இன்ட்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒன் அண்ட் ஒன்லி காம்படிஷன் தான். அப்படி 2 ஸ்பீஷிஸுமே அஃபெக்ட் ஆகக்கூடியது காம்படிஷன் மட்டும்தான் அப்படி. ஸோ 65th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 67. வாஸ்ப் பாலினேட்டிங் எ ஃபிக் ஃப்ளவர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஸோ வாஸ்ப்புக்கும் ஃபிக்குக்கும் உள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப். ரெண்டுமே அது வந்து பாசிட்டிவ் இன்டராக்ஷன்றதுனால அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? மியூச்சுவலிசம். ஸோ 67க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 68.
ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. Smaller animals have larger surface area related to their volumes. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஓகே. Smaller animals are rarely found in polar regions. ஸோ இது கரெக்ட். Bear cannot migrate, hence hibernate during the winter. ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ ஆல் ஆஃப் தான் கரெக்ட். ஸோ இது 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் 69. சாரி. ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. தெர்மோரெகுலேஷன் எனர்ஜெட்டிக்கலி லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது ராங். லீஸ்ட் கிடையாது, இட்ஸ் எனர்ஜெட்டிக்கலி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். அப்போ ஒன்னே தப்பு. ஸோ இப்போ பியூசி டியும் வராது, ஏன்னா இதில் ஒன்று இல்லையா. ஸோ ஓகே. 99% ஆஃப் அண்ட் நியர்லி ஆல் பிளான்ஸ், 99% அனிமல்ஸ் அண்ட் நியர்லி ஆல் பிளான்ஸ் கேனாட் மெயின்டைன் தேர் இன்டர்னல் கான்ஸ்டன்ட் என்விரான்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட். ஓ 2 கரெக்ட். ஆனால் அவங்க கேட்டிருக்குது இன்கரெக்ட்ல. அப்போ 2 இது இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க, இது இன்கரெக்ட். ஸோ புரியும் நினைக்கிறேன். சிம்பு டைலாக் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ 69 அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட், ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே. ஸோ டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் the costs and heights of maintaining our constant internal environment are discarded கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. அது வந்து நம்ம கன்சிடர் தான் பண்ணோமே தவிர டிஸ்கார்ட் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ 1 3 தப்பு. ஸோ அப்போ வந்து 69 ஆப்ஷன் சி. 70. Read the following statements regarding adaptation and choose the correct option. ஸோ அடாப்டேஷன் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The many xerophytic plants have a thick cuticle on the leaf epidermis and sunken stomata. Okay, to prevent transpiration, correct. And the water loss prevent பண்றதுக்காக. Some xerophytic plants have special photosynthetic pathway, CAM pathway, that enables their stomata during day. So இது வந்து கரெக்ட். ஓகே, சூஸ் த கரெக்ட் தான் கேட்டிருக்கான். அப்போ 1 2 கரெக்ட். ஸோ ஒன்லி 2 கிடையாது, ஏன்னா 1 கரெக்ட். ஸோ 4 5 கிடையாது, ஏன்னா 1 2 கரெக்ட். ஸோ இப்போ வந்து இது கிடையாது. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒப்பன்ஷியஸ் ஹேவ் நோ லீஃப், தே ஆர் ரெடியூஸ்டு டு ஸ்பைன். ஸோ இதுவும் கரெக்ட். ஓகே. ஆல் அடாப்டேஷன்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஃபிக்ஸ்டு இன் ஆல் ஆர்கானிசம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஜெனட்டிக்கலி ஃபிக்ஸ்டு கிடையாது. இன் ஒப்பன்ஷியா த பாத்வே ஆஃப் த ஃபோட்டோசிந்தசிஸ் த்ரூ C3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஒப்பன்ஷியாவில் என்ன சைக்கிள்னா CAM. CAMனா என்ன? கிராசுலேஷன் ஆசிட் மெட்டபாலிசம். ஸோ என்னென்ன கரெக்ட்? அப்போ 1 to 3 மட்டும் தான் கரெக்ட். ஸோ 70க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பார்ப்போம். 71. Which statement explains the concepts of Allen's rule? Allen's ruleோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, mammals of colder climate have shorter ear and limbs. ஸோ இது டேரக்டாக என்சிஆர்லேயே கொடுத்துருக்காதான். ஸோ டைம் ஆகிட்டே இருக்கு, நம்ம ஸ்பீட் அப் பண்ணுவோம். ஸோ 71க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 72. Match the incorrect statement. ஸோ இன்கரெக்ட் எது அப்படின்னா, many fishes thrive in the Antarctic water where temperature is always below 0. ஸோ ஓகே, இது வந்து கரெக்ட். Microbes can survive in the hot springs where temperature exceeds 100 degrees. ஸோ இது கரெக்ட். நம்ம இது பார்த்துருப்போம், ஆர்கி பாக்டீரியான்னு. Fishes can survive even at a depth where pressure exceeds 100 atm. So இதுவும் கரெக்ட். Desert lizards have marvelous physiological ability to survive scorching heat of desert. ஸோ இது தப்பு. டெசர்ட் லிசார்டுக்கு அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அந்த எபிலிட்டி இருக்குது. ஆனால் அது வந்து ஃபிசியாலஜிக்கல் எபிலிட்டி கிடையாது, பிஹேவியரல் எபிலிட்டி, பிஹேவியரல் கெப்பாசிட்டி. ஓகே. பிஹேவியரல் மீன்ஸ் மூலயமா டெசர்ட் லிசார்ட்ஸ் வந்து அந்த ஹீட்டை வந்து சர்வே பண்ணுது. ஸோ ஓகே. 73 ஃபார். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ தப்பான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Human liver fluke depends on 2 intermediate hosts. Okay, correct. Malaria parasite need vector. Mosquito தேவை. Okay. Parasite that feed on external the host organism are called endone கொடுத்துருக்கோம். ஸோ இது தப்பு. எண்டோ பேராசிட் கிடையாது. எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் வந்து ஃபீட் பண்ணுறது வந்து எக்டோ பேராசிட்ஸ். நம்ம பார்த்துருப்போம். கஸ்டியூட்டான்றது ஒரு எக்டோ பேராசிட். நெக்ஸ்ட் 74. செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. Overwhelming majority of animals and nearly all plants maintain a constant internal temperature. ஆல் பிளான்ஸ் வந்து மெயின்டைன் கான்ஸ்டன்ட் இன்டர்னல் டெம்பரேச்சர் கொடுத்துருக்கோம். ஸோ இது தப்பு. அப்போ வந்து இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 74க்கு ஆப்ஷன் ஏ. ஆல் பிளான்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? கனாட் மெயின்டைன் த இன்டர்னல் டெம்பரேச்சர்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு பேர் என்ன? கன்ஃபார்மர்ஸ்னு. 74க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 75. ஸோ மேட்ச் தான், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக் சால்மன் ஃபிஷ்ன்றது என்ன? ப்ரீட் ஒன்லி ஒன்ஸ் இன் லைஃப் டைம். ஸோ ஏக்கு 2. ஏக்கு 2நாலே ஆப்ஷன் டி மட்டும்தான் வரும். ஸோ மீதி ஆப்ஷன்ஸ்லாம் படித்து பாருங்கள். ஸோ நானே சொல்லிடுறேன். ஸோ இது என்ன? எக்ஸ்பெனன்ஷியல் க்ரோத்துக்குள்ள ஈக்குவேஷன். அது ஆயிஸ்டர்ன்றது என்ன? லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் சைஸ்டு ஆஃப்ஸ்பிரிங் சொல்லியிருந்தேன். ஸோ ஆர் செலக்டட், கே செலக்டட்லாம் பார்த்தோம்ல. ஸோ இது என்ன? வெல்ஹர்ஸ்ட் பியூர் லாஜிஸ்டிக் க்ரோத்துக்குள்ள ஈக்குவேஷன் இது. ஸோ 75க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 76. The density of the population in a given habitat during a given period fluctuates due to changes in the 4 basic processes. On this basis, choose the correct option. ஸோ இந்த ஏவும் பியும் என்னன்னு கேட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே தேவையே இல்லை, இதை பார்த்தாலும் நம்ம சொல்லியிருக்கலாம். இந்த பாப்புலேஷன் டென்சிட்டியை வந்து ஆட் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் எது எது? நேட்டாலிட்டியும் இமிக்ரேஷனும். அதை டிக்ரீஸ் பண்ணுறதுலாம் எது எது? மார்டலிட்டியும் எமிக்ரேஷனும். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், நேட்டாலிட்டி இமிக்ரேஷன், மார்டலிட்டி எமிக்ரேஷன். ஸோ 76th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 77.
நேட்டலிட்டி என்ன பண்ணும், பாப்புலேஷன் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ 1க்கு இன்க்ரீஸ், அப்போ பியும் டியும் வராது. நெக்ஸ்ட் இமிகிரேஷன் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் தான் பண்ணும். ஸோ அப்போ 2க்கு இன்க்ரீஸ் தான். ஸோ அப்போ 77க்கு ஆப்ஷன் சி. 78 the kangaroo rats of North American desert do not need to drink water because ஸோ அந்த டெசர்ட்ல வாழக்கூடிய kangaroo ரேட்ஸ்லாம் வந்து தண்ணி குடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அதோட வாட்டர் ரெக்குயர்மெண்ட் வந்து அந்த அந்த பாடியில் இருக்க ஃபேட்டை ஆக்சிடைஸ் பண்ணி அதை ஆக்சிடைஸ் பண்ணுறப்போ அந்த ஃபேட் ஆக்சிடேஷனில் வாட்டர் வந்து ஒரு பை ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுலேருந்தே அது வாட்டரை இது பண்ணிக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ அதனால அது தனியாக வாட்டர் ட்ரிங்க் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இது கரெக்ட். தேர் ஏபிள் டு கான்சென்ட்ரேட் யூரின். ஸோ யூரின் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி, ஸோ கான்சென்ட்ரேட்டட்னா என்ன, அதில் வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும், டைல்யூட்னா வாட்டர் அதிகமாக இருக்கும். ஸோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணால் வாட்டர் நம்மளுக்கு அதிகமாக சேவ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட்லையும் கங்காரு ரேட்ஸ் வந்து வாட்டர் லாஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ வந்து டு நாட் ஹேவ் ஸ்வெட் கிளான்ஸ். ஸோ இதுவும் கரெக்ட். 78க்கு ஆப்ஷன் டி. ஸ்வெட் கிளான்ஸ் இல்லைன்னா என்ன, ஸ்வெட் கிளான்ஸ் இருந்ததுன்னா வாட்டர் வந்து இதாகிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ எக்ஸ்க்ரீட் ஆகிட்டே இருக்கும்ல. 78க்கு ஆப்ஷன் டி. 79 many tribes living in high altitude of Himalayas have. ஸோ என்ன இருக்கும், மெனி ட்ரைப்ஸ், நிறைய ட்ரைப்ஸுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹையர் ஆர்பிசி கவுண்ட் தேன் பீப்புள் லிவிங் த பிளேன்ஸ். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹைட்டாக இருக்க பிளேஸ், ஹை ஆல்டிடியூட் இருக்க பிளேஸில் வந்து ஆக்சிஜன் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதனால நம்ம பாடி என்ன பண்ணும், அதை இது பண்ணுறதுக்காக, டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட ஆர்பிசியோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிடும், லோ ஆக்சிஜன் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால. ஸோ அதனால தான் ஹை ஆல்டிடியூடில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் அந்த மாதிரி உள்ள ஹியூமன் பீங்ஸ்க்கு வந்து நம்ம மாதிரி நார்மல் பிளெயின்ஸில் உள்ள ஹியூமன் பீங்ஸோட ஆர்பிசி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஆர்பிசி கவுண்ட். 79க்கு ஆப்ஷன் சி. 80 assume that you have been studying a population of the cattails at a age of pond at the edge of the pond. Sorry, தூக்க காலத்தில் ஏஜ்னு சொல்கிறேன், வந்து edge of a pond. After 10 years of observations you notice that population has remained steady. What is the most likely explanation கேட்டிருக்காங்க. இது என்னன்னா ஒரு இந்த கெட்டைல்ஸ்ன்ற ஆர்கானிசம் வந்து ஒரு கெட்டைல்ஸ்னா என்ன, இந்த ஒரு கோரப்புல்லுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தமிழில் கரெக்டாக எனக்கு தெரியல. ஒரு புல்லு மாதிரி தான், ஒரு தேவையில்லாத ஒரு வீடு அது கெட்டைல்ஸ்ன்றது. ஒரு எட்ஜ் ஆஃப் அ பாண்டில் வந்து அந்த கெட்டைல்ஸ் வளர்ந்துகிட்டு இருக்கான். அது வந்து 10 வருஷமாக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அதோட பாப்புலேஷன் வந்து அப்படியே தான் இருக்குது, எதுவும் இன்க்ரீஸும் ஆகலை. ஏன் அப்படின்னா அந்த அந்த லேக் பாண்டு கொடுத்துருக்காங்க, லேக்கில் அந்த பாண்டுக்கான கேரிங் கெப்பாசிட்டி அவ்வளோதான். இந்த கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பாண்ட் ஹேஸ் பின் ரீச். ஸோ அதுக்கு மேலே அந்த இதுக்கான எபிலிட்டி கிடையாது, அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி. ஸோ 80th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 81 ஆர்கானிசம் வித் வெரி ஹை இன்ட்ரின்சிக் க்ரோத் ரேட்ஸ் ஹேவ். ஸோ வந்து இன்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் 82. ஓகே, இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கங்க. இந்த 2 கொஸ்டின்லையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எப்படி இருக்குது டீச்சிங், என்ன ஏதுன்னு ஏதாவது சொல்லுங்கள். அப்போ தான் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸ்பீடாக போகிறனா, ஸ்லோவாக இருக்கா, இல்லை வேறு என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், நல்லா இருக்கா அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ 82 ஹோம்ஒர்க் தான். நெக்ஸ்ட் 83 when certain exotic species are introduced into geographical area they become invasive and start spreading fast because. ஸோ ஒரு புதுசான ஸ்பீசிஸ் கொண்டு வந்து ஒரு ஏரியாவில் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ அது வந்து சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஏன் அப்படின்னா அதுக்கான நேச்சுரல் ப்ரிடேட்டர்ஸ் இல்லைங்க. ஸோ த இன்வைடட் லேண்ட் டசன்ட் ஹேவ் இட்ஸ் நேச்சுரல் ப்ரிடேட்டர்ஸ் தான் கரெக்டு. ஸோ வந்து அதுக்கான நேச்சுரல் ப்ரிடேட்டர்ஸ் இல்லாததுனால அது கடகடன்னு ஸ்ப்ரெட் ஆகிடுது. இப்போ இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாமான்னு யோசிக்கிறேன். இப்போ நம்ம வந்து சரி வேண்டாம், 83க்கு ஆப்ஷன் டி சொல்லலாம்னு பார்த்தா அது செட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் 84 which of the following adaptations do not lessen the impact of predation. லெசன்னா குறைக்கிறது. இது வந்து ஓன்னு நினச்சிக்கிட்டு அந்த லெசனுக்கு போயிடாதீங்க, பாடத்துக்குள்ள லெசன். இது வந்து லெசன். ஸோ இந்த ப்ரிடேஷனோட இம்பேக்டை வந்து எந்த அடாப்டேஷன் வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம் ஸ்பீஷீஸ் டு நாட் எது கம்மி பண்ணாது. Some species of insects and frogs are camouflage. Camouflage அப்படின்னா என்னன்னா பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவல்யூஷன் போக போக நம்ம கலர் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இந்த வந்து பச்சை பாம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ட்ரீல இருக்கும். ஸோ அது ட்ரீஸ் லீவ்ஸில் இருக்கும். அந்த லீவ்ஸும் க்ரீனாக இருக்கும், இந்த பாம்பும் க்ரீனாக இருக்கும். அப்போ நம்மளால வேரியேஷன் பார்க்க முடியாது இல்லை, அது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் camouflageனு வச்சுக்கலாம். ஸோ ஓகே, கரெக்டு. சம் அனிமல்ஸ் ஆர் பாய்சனஸ். ஸோ அது பாய்சனஸாக இருந்தால் நம்மளால அதை ஈட் பண்ண முடியாது, இந்த ப்ரிடேட்டரால் ஈட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுவும் கரெக்ட், ஒரு அடாப்டேஷன் தான். monarch butterfly is highly distasteful due to the having certain chemicals. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ இப்போ ப்ரிடேட்டர்ஸ் வந்து இந்த பட்டர்ஃப்ளை பார்த்தா என்ன சாப்பிட முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு கெமிக்கல் இருக்குது, அந்த பாடியில் வந்து ஒரு கெமிக்கல் இருக்குது, அது வந்து நல்லாவே இருக்காது, டிஸ்டேஸ்ட்ஃபுல்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்டு.
டிஃப்ரெண்ட் ஃபீடிங் ஹேபிட்ஸ் ஆஃப் பிஞ்சஸ் வந்து தப்பு. இது வந்து inappropriate இருக்குல்ல, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ 84க்கு ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் 85 காஸ் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் தட். ஸோ காஸோட காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுது? டூ க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் கம்பீட்டிங் ஃபார் சேம் ரிசோர்சஸ் cannot coexist indefinitely and competitively inferior one will be eliminated. ஸோ ரெண்டு க்ளோஸ்லி அசோசியேட் ஆன ரிலேட்டான ஸ்பீஷிஸ் வந்து ஒரே ரிசோர்ஸ்க்காக கம்பீட் பண்ணும்போது அது வந்து சேர்ந்து இருக்க முடியாது. அப்புறம் எது கம்பெட்டிட்டிவ்லி சுப்பீரியராக இருக்கோ அது காம்படிட்டிவ்லி இன்ஃபீரியர் ஒன்னை எலிமினேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 85க்கு ஆப்ஷன் டி. இது என்ன? இதுதான் காஸோட காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ஸ். நம்ம வந்து ஃபிசிக்ஸில் இருக்க காஸ்லாக போயிடக்கூடாது, இது வேற காசு. அந்த காஸ் வந்து GAUSS நினைக்கிறாமா, இதுதான் காஸ்லா. ஸோ இது வந்து GAUSE. ஓகே, ஸோ 85க்கு ஆப்ஷன் டி. Next 86 plants requiring low light intensity for optimum photosynthesis are called. ஸோ photosynthesis ஆப்டிமமாக இருக்கணும்னா லைட் இன்டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரியான பிளான்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? சியோஃபைட்ஸ்ன்றது அந்த மாதிரி பிளான்ஸை சொல்லுவோம். ஸோ இதே வந்து ஹீலியோஃபைட்ஸ்ன்றது என்னன்னா அதுக்கு வந்து ஃபுல்லான எக்ஸ்போஷர் தேவை. எதுக்கான ஃபுல் எக்ஸ்போஷரு? சன்னோட ஃபுல் எக்ஸ்போஷர் இருந்தால் தான் ஆப்டிமம் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கக்கூடிய பிளான்ஸ். அந்த மாதிரி உள்ள பிளான்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹீலியோஃபைட்ஸ். இந்த டெரிடோஃபைட்ஸையும் பிரையோஃபைட்ஸையும் என்ன சொல்லுவோம்னா மீடியம் லைட் தேவை. எதுக்கு? ஃபோட்டோசிந்தசிஸ் ஆப்டிமமாக நடக்கிறதுக்கு மீடியம் லைட் இன்டென்சிட்டி தேவை டெரிடோவுக்கும் பிரையோஃபைட்ஸுக்கும். சியோஃபைட்ஸ்னா லோ லைட் இன்டென்சிட்டி நம்ம பார்த்துட்டோம். ஸோ 86க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 87 நிமேட்டோஃபோர்ஸ் அக்கர்ஸின். ஸோ இது வந்து ரொம்ப ஆதி காலத்துலேருந்து உள்ள கொஸ்டின். இது ஹேலோஃபைட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு இருப்போம், செகண்ட் லெசன்லேருந்து. ஸோ 87க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 88 organism possessing strong and stout forelimbs with clawed digits show dash adaptations அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபாசோரியல் அடாப்டேஷன் தான். இது அவுட் ஆஃப் என்சிஆர்டி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபாசோரியல் அடாப்டேஷன்றது ஃபாசோரியல் அடாப்டேஷன் இன் seen in those animals which live in underground. ஸோ இந்த மாதிரியான ஃபாசோரியல் அடாப்டேஷன்றது எந்த அனிமல்ஸில் இருக்கும் அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் வாழக்கூடிய அனிமல்ஸுக்கும் அண்டர் கிரவுண்ட் அண்டு டிக் கிரவுண்ட். டிக்னா தோன்றதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ டிக் கிரவுண்ட் ஃபார் தேர் ஃபுட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சிருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபாசோரியல் அடாப்டேஷன்ன்றது அண்டர் கிரவுண்டில் வாழக்கூடிய அனிமல்ஸுக்கும் அந்த கிரவுண்டை வந்து டிக் பண்ணக்கூடிய அனிமல்ஸுக்கும் தான் அந்த ஃபாசோரியல் அடாப்டேஷன்ன்றது இருக்கும். ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டவுட் ஃபோர்லிம்ஸ், அந்த கையில் வந்து கூர்மையான நகம்லாம் இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. கிளவுட் டிஜிட்ஸ்னால் அந்த குக்கி மாதிரி இருக்கும். இந்த புல்டோசருக்குலாம் ஒரு மாதிரி வளைஞ்சி இருக்கும்ல மண்ணை நோண்டுறதுக்குள்ள அந்த மிஷின், அந்த எக்யூப்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி கிளவுட் அப்படின்னா அது வளைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வளைஞ்சிருந்தால் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இந்த டிக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மண்ணை தோன்றதுக்கு. ஸோ 88க்கு ஆப்ஷன் சி வரும். ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 89 which one of the following is the specific xerophytic adaptation. ஸோ எது வந்து ஒரு ஸ்பெஷலான ஜீரோஃபைட்டிக் அடாப்டேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தோன்னா லாங் டேப் ரூட் சிஸ்டம் தான் இது ஸ்பெஷலான அடாப்டேஷன். ஸோ ஸ்பைன்ஸ் கிடையாது, ஸ்டொமேட்டோ ஆப்ஷன் கிடையாது, ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டிஃப்டு லீவ்ஸ்லாம் வருது, லாங் டேப் ரூட் சிஸ்டம் தான் வரும். ஸோ ஜெரோஃபைட்டிக் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ரூட் சிஸ்டம் வந்து வெல் டெவலப்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னா லாங்காக இருக்கும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 89க்கு சி. நெக்ஸ்ட் பார்ப்போம் 90 which of the following statements regarding responses of the organism to abiotic factors false. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்? ஓகே, ஆல் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் தெர்மோரெகுலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டு. இது வந்து ரெகுலேட்டர்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் த அனிமல்ஸ் அண்ட் நியர்லி ஆல் பிளான்ட்ஸ் கேனாட் மெயின்டைன் இன்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ இதுவும் கரெக்டு. ஓகே, ஷிவரிங் இஸ் த கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் விச் ப்ரொடியூசஸ் த ஹீட் அண்ட் ரைசஸ் த பாடி டெம்பரேச்சர்ஸ். நான் சொல்லியிருப்பேன், இதுவும் கரெக்டு. வெரி ஸ்மால் அனிமல்ஸ் ஆர் காமன்லி ஃபவுண்ட் இன் போலார். ஸோ இது தப்பு. காமன்லி கிடையாது, ரேர்லி ஃபவுண்ட் இன் போலார் ரீஜன்ஸ். ஏன் அப்படின்னா ரேர்லி as they have to spend less எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பாடி ஹீட்டை வந்து ஈஸியாக லாஸ் பண்ணிடும். லெஸ் எனர்ஜி கிடையாது, பாடி ஹீட் ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கு அதிகமாக எனர்ஜி தேவைப்படும். ஸோ 90th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் இன்கரெக்டாக ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் 91 சக்ஸஸ் ஆஃப் த மேமல்ஸ் ஆன் எர்த் இஸ் லார்ஜ்லி பிகாஸ். ஸோ எர்த்தில் வந்து மேமல்ஸோட சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அது வந்து ஹோமியோஸ்டாசிஸ் இருக்கிறதுனால தான். அதுக்கு ஹோமியோஸ்டாசிஸ்னா என்ன? மெயின்டெனன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஆஃப் த பாடி, அதுதான் ஹோமியோஸ்டாசிஸ் சொல்லுவோம். they have the ability to maintain constant body temperature. ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ 91க்கு ஹோமியோஸ்டாசிஸ்
ஸ்டாசிஸ் அதோட இன்டர்னல் என்விரான்மெண்ட் அதோட கண்டிஷன்ஸை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் நம்ம ஹோமியோஸ்டாசிஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி எது இருக்குது அப்படின்னா மேம்மல்ஸில் இருக்குது. ஸோ அந்த மேம்மல்ஸ் அதனால தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆம்ஃபிபியன்ஸ்லாம் வந்து அதோட அந்த ரேட் எக்ஸ்டிங்ஷன் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, ஆனால் மேம்மல்ஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அது இந்த மாதிரி ஹோமியோஸ்டாசிஸ் இருக்கிறதுனால தான். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 91க்கு ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 92 பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பேராசிட்டிக் அடாப்டேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நாட் அ பேராசிட்டிக் அடாப்டேஷன் பார்த்தோம்னா இப்போ ஒரு பேராசைட் வந்து ஒரு ஹோஸ்ட்டில் அட்டாச் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது பண்ணாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புரியும் நினைக்கிறேன். டெவலப்மெண்ட் ஆஃப் அதேசிவ் ஆர்கன்ஸ். ஸோ இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அதாவது பேராசிட்டிக் அடாப்டேஷனில் ஒன் ஆஃப் த அடாப்டேஷன் இது. அதேசிவ் ஆர்கன்ஸ்லாம் என்னன்னா அந்த ஹோஸ்ட்டில் அது போய் ஒட்டிக்கிறதுக்காக உள்ள ஆர்கன்ஸ் தான் அதேசிவ் ஆர்கன்ஸு. ஸோ அதை டெவலப் பண்ணால் அது ஹோஸ்ட்டில் போய் ஈஸியாக அட்டாச் ஆகிக்க முடியும்ல. ஸோ அதுதான் ஆப்ஷன் ஏ வந்து இது வந்து கரெக்டான பேராசிட்டிக் அடாப்டேஷன். ஆனால் அவங்க வந்து பேராசிட்டிக் அடாப்டேஷன் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். லாஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் ஆர்கன். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் பேராசிட்டிக் அடாப்டேஷன் தான். ஸோ லாஸ் ஆஃப் அன்னெசரி சென்ஸ் ஆர்கன்ஸ். இது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் படிச்சாலே உங்களுக்கு புரியும் அதெல்லாம் பேராசிட்டிக் அடாப்டேஷன் தான். ஸோ இருந்தாலும் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி இஸ் நாட் அ பேராசிட்டிக் அடாப்டேஷன். ஸோ அப்போ 92க்கு என்ன ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 93 the stage of suspended development shown by the zooplankton. ஸோ வந்து zooplankton அதோட suspended development என்ன, அந்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டேரக்டாக என்சிஆர்டிலே உள்ளதான். இது வந்து டயபாஸ். ஸோ இந்த ஹைபர்னேஷன் பியர்ஸ் பண்ணும். ஹோமியோஸ்டேசிஸ்னா அந்த கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அதுதான். ஸோ 93க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 94 in a growing population of a country. ஸோ ப்ரீ ரீப்ரொடக்டிவ் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ க்ரோயிங் பாப்புலேஷன்னா என்ன, ஸோ இந்த பேஸில் இருக்கிறது என்ன ப்ரீ ரீப்ரொடக்டிவ் வந்து ரீப்ரொடக்டிவோட அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ ப்ரீ ரீப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் மோர் தன் த ரீப்ரொடக்டிவ். ஸோ இப்போ 94க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 95 செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே. in a population number of birth is different from the birth rate. ஸோ இது கரெக்ட். ஸோ பர்த் ரேட்டும் வேற ஏன் அப்படின்னா பர்த்ன்றது இஸ் அ attribute of a individual. ஸோ அது வந்து இண்டிவிஜுவலை பொறுத்தது. attribute of individual அதெல்லாம் என்ன, இண்டிவிஜுவலோட attribute எது, பர்த்ஸ், நம்பர் ஆஃப் பர்த்ஸ். இது பர்த் ரேட் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா இட் இஸ் த attribute of பாப்புலேஷன். ஸோ அது வந்து பாப்புலேஷன் சம்மந்தப்பட்டது. ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து கரெக்ட். ஸோ இப்போ மீதி கொடுத்துருக்க மூணுமே தப்பு. ஸோ இன் சிக்மாய்டு growth curve is the depiction of the exponential growth. ஸோ சிக்மாய்டு growth curve வந்து depiction of exponential growthன்னு கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்போனென்ஷியல் கிடையாது, லாஜிஸ்டிக் growth. ஸோ இந்த மாதிரி பார்க்க போனால் மீதி ரெண்டுமே தப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த லாஜிஸ்டிக் growth curve the asymptote is beyond the carrying capacity கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. R is equal to difference between the number of birth and number of deaths in a year. ஸோ ஆர்ன்றது இன்ட்ரின்சிக் ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீஸ் தானே தவிர டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இதுவும் தப்பு. ஸோ 95க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 96 அசர்ஷன் ரீசன் வந்தாச்சு. ஓகே, அசர்ஷன் இன் சிக்மாய்டு growth curve பாப்புலேஷன் ஃபைனலி ஸ்டெபிலைசஸ் இட் செல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது கரெக்ட். ஸோ இந்த சிக்மாய்டு growth curve பொறுத்த வரைக்கும் இந்த பாப்புலேஷன் கிடையாது ஸ்டெபிலைஸ் ஆகிடும். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் இப்படி ஸ்டெபிலைஸ் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல அந்த கர்வில் கிராஃபில். ஸோ அதான் சொல்கிறாங்க. அடுத்து ஃபைனலி இந்த டெத் ரேட் இன்க்ரீசஸ் அந்த பர்த் ரேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன் தப்பு. ஸோ அசர்ஷன் டு ரீசன் இஸ் ஃபால்ஸ். சாரி. ஸோ இப்போ ஏன் ரீசன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா டெத் ரேட்டும் பர்த் ரேட்டும் ஈக்குவல் ஆகிடும். ஸோ வந்து டெத் ரேட் அதிகமாக இருக்காது. ஸோ டெத் ரேட் இன்க்ரீசஸ் தன் பர்த் ரேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு. டெத் ரேட் அண்ட் பர்த் ரேட் ஈக்குவலைஸ் ஆகிடும். ஸோ 96th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்ப்போம். predation is the type of the interspecific interaction with the strategy based on feeding. ஸோ ப்ரிடேஷன்றது ஒரு இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன் சொல்கிறாங்க. அந்த ஸ்பீசிஸ்க்கு இடையிலேயே ப்ரிடேஷன்றது ப்ராசஸ் நடக்கும். ப்ரிடேஷன்னா என்ன, ப்ரிடேட்டர்ன்ற ஒரு ஆர்கானிசம் வந்து அந்த டைப் ஆஃப் ஆர்கானிசம், ப்ரேன்ற ஒரு ஆர்கானிசம் அந்த டைப் ஆஃப் ஆர்கானிசமை அதை அடித்து சாப்பிட்றது தான் ப்ரிடேஷன். ப்ரே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைகர் அண்ட் டீர் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் ப்ரிடேஷன். ஸோ a stable population is maintained through the time by populations of the predator and their prey and rarely one population becomes abundant or scarce. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆனால் இது ரெண்டுத்துக்கு எந்த ரிலேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷனும் எல்லா ரிலேஷனும் இருக்குது. ஸோ இது பிகாஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். ஸோ predation is the type of the interspecific interaction with a strategy based on feeding because a stable population is maintained through the time by populations of predators and prey and rarely one population becomes abundant or scarce அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேபிள் பாப்புலேஷன் வந்து இந்த ப்ரிடேஷன்ன்ற இன்டராக்ஷன் மூலயமா மெயின்டைன் ஆகுது. எதுலனா பாப்புலேஷன் ஆஃப் த ப்ரெடேட்டர்ஸ் அண்ட் ப்ரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேபிளான பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகுது. எப்படின்னா ஏதாவது ரேராக தான் ஒரு பாப்புலேஷன் தான் அபண்டண்ட்டாக ஸ்கேர்ஸ் ஆகும். ஏன்னா
இப்போ இது நிறைய வந்து மெக்கானிசம் இதில் ஃபாலோ பண்ணணும். ப்ரிடேட்டர்ஸ் வந்து ப்ரேயோட ஸ்பீசிஸை ஃபுல்லாக அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடாது. அப்படி அது ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணி ஃபுல்லாக ஒரே அடியாக ஈட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஃபியூச்சரில் வந்து ப்ரேவே இல்லைன்னா அப்படின்னா ப்ரிடேஷனும் அந்த ப்ரிடேட்டர் ஸ்பீசிஸுமே எக்ஸ்டிங்டாக தான் போகணும். ஏன் அப்படின்னா அதுக்கான ஸ்பீசிஸ் ப்ரேவே இல்லைல்ல. ஸோ அதனால வந்து ஃபுல்லாக ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் பண்ணிடாது அது. ஸோ ப்ரிடேட்டர் வந்து ஸோ புரிய நினைக்கிறேன். ஸோ 98க்கு என்ன சொன்னேன்? ஆப்ஷன் ஏ, போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் த ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த அசர்ஷன். 98க்கு ஆப்ஷன் ஏ. சரி பார்ப்போம். கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் டு நாட் ஹேவ் த ஃபேட் லேயர். ஓகே, கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ்க்கு வந்து ஃபேட் லேயர் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கரெக்ட். கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ்லாம் பொய்க்ளோத்தம்ஸ்னு சொல்றோம்ல, ஸோ அதுதான். கோல்டு பிளட்டட் அனிமல் யூஸ் தேர் ஃபேட் ஃபார் மெட்டபாலிக் ப்ராசஸ் டியூரிங் ஹைபர்னேஷன். ஸோ இதுவும் கரெக்ட். கோல்டு பிளட்டட் அனிமல் வந்து அந்த ஃபேட்டை யூஸ் பண்ணும் ஹைபர்னேஷன் அந்த ப்ராசஸில் இருக்கப்ப. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ்லாம் எப்படின்னா பாடி temperature in the cold-blooded animals varies with the ambient conditions. So ambient conditions na sutti surroundings la eppadi irukko adha poruthu. Ambient conditions as there is no fat. ஸோ அது ஃபேட் இல்லை, அது ஒரு இன்சுலேட்டராக இல்லாததுனால அது வந்து கோல்டு பிளட்டட் அனிமல்ஸில் அந்த ஃபேட் இல்லை. ஸோ ஒரு நிமிஷம் எழுதிடுறேன், எழுதிட்டே சொல்கிறது வந்து குழப்பமாக இருக்குது. தேர் இஸ் நோ ஃபேட். ஸோ என்ன அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் இன் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் வேரிஸ் வித் த ஆம்பியன்ட் கண்டிஷன் ஆஸ் தெர் இஸ் நோ ஃபேட். ஃபேட் இருந்தால் என்ன பண்ணும், அது ஹீட்டை வந்து அது ஸ்டோர் பண்ணி இன்சுலேட்டராக ஒர்க் ஆகும். அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். அது ஃபேட்டே இல்லை அப்படின்னா அது வந்து அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து சரௌண்டிங்ஸில் உள்ள கண்டிஷன்ஸை பொறுத்து மாறும். ஸோ அதுதான் கோல்டு பிளட்டட்னு சொல்கிறோம். அது வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ண முடியாத ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கோல்டு பிளட்டட். கோல்டு பிளட்டடுக்கு இன்னொரு பேர் என்ன, பொய்க்ளோத்தம்ஸ்னு. ஸோ வந்து அதனால தான் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ்க்கு ஃபேட் லேயர் இல்லை, அது கரெக்ட். ஆனால் இது வந்து ரிலேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் இருக்காது. ஏன் ஃபேட் லேயர் இல்லை அப்படின்னா யூஸ் தேர் ஃபேட் ஃபார் மெட்டபாலிக் ப்ராசஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இதுக்கு என்ன ஆன்சர்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆன்சர் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இந்த லெசனில் வந்து கொஞ்சம் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் இன்டராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த செஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.